உடைய இந்த சிவஞான சித்தியார் பரபக்ஷம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பிலே நாம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை வந்திருக்கிறோம். இந்த சிவஞான சித்தியார் பரபக்ஷத்தில் 14 சமயங்கள் சங்கல்பம் செய்யப்பட்டு கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14 சமயங்களில் நிறைவாக இருப்பது பாஞ்சராத்திரம் என்கின்ற சமயம். இந்த பாஞ்சராத்திரம் என்பது தற்காலத்தில் வைஷ்ணவம் என்று வழங்கப்படுகிறது. வைஷ்ணவம் என்பது விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடிய பிரிவு என்று சொல்லப்படுகிறது. இதில் நம்முடைய தமிழ்நாட்டிலே முக்கியமாக இந்த சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்கின்ற இந்த நெறிக்கு ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. தமிழகத்தில் முக்கியமான கடவுளாக வழிபடப்பட்டவர்களில் திருமாலும் ஒருவர். பழந்தமிழகத்தில் சங்க காலத்திலேயே திருமால் பற்றிய வழிபாடு மிகுந்து காணப்பட்டிருக்கிறது. திருமாலுக்காக பல க்ஷேத்திரங்கள் இருப்பதையும் வழிபாட்டுக்குரிய க்ஷேத்திரங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், இங்கு நிலவிய நெறிய சைவ சித்தாந்த நெறி தான். சைவ சமயத்தில் தமிழகத்தில் நிலவிய நெறிய சைவ சித்தாந்த நெறி தான் என்று சொல்லியிருக்கிறோம். சைவ சித்தாந்த நெறிப்படி கடவுளர்களை வழிபாடு செய்தார்கள். இதில் கடவுளர்களில் சிறப்புக்குரிய கடவுளராக எல்லாருமே சொல்லப்பட்டார்கள். இதில் பரவாயாக்கை பெரியோன் என்று சிவபெருமான் வணங்கப்படுகிறார். பலவிதமான அவதாரங்களை செய்தவராக திருமால் வணங்கப்படுகிறார். இப்படி தமிழகத்தில் இருந்தது. ஒரே சமயம் மக்களிடத்தில் இருந்ததுனால அவற்றை தனித்தனியே எடுத்து காட்ட வேண்டிய சூழலில் பிறகு வடக்கு இருந்து வந்த நாத்திக சமயங்கள் தமிழகத்தில் வேரூன்றி இருந்த பொழுது, சைவம், வைணவ, சமணம், பௌத்தம் முதலிய நாத்திக சமயங்கள் வேரூன்றி இருந்த பொழுது சமயங்கள் தனித்தனியாக நிறுவனமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லுகின்றோம். அதில் சைவ சமயம் பல சாஸ்திர தோத்திரங்களை கொண்டு வானலாவி வளர்ந்து ஓங்கி நிற்கிறது. வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை அப்படின்னார். இந்த பாதவம் எனும் பாதவம் முதலில் படுபயன் பலவே என்று சொன்னார். அப்படி வேதம் என்கின்ற மரத்திலே உச்சியிலே பழுத்திருக்கக்கூடிய உபனிஷத் என்கின்ற கனியினுடைய சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சொல்லுதே என்று அதனை குமரகுரு சுவாமிகள் காட்டுகின்றார். அப்படி வேத பயணம் செய்வோம் என்று சேக்கரார் சுவாமிகளும் இதை காட்டுகிறார்கள். அப்படி வேத முதல்வன் சிவபெருமான் என்பதனை நமக்கு தெரிந்த அளவிலே சாஸ்திரங்களில் தோத்திரம் சாத்திரம் இரண்டிலே முதல்ல நமக்கு காரைக்கால் அம்மையார் எடுத்து நிறுவி காண்பிக்கிறார்கள். ஏன்னா அதற்கு முன்பு காரைக்கால் அம்மையுடைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தை தமிழகத்தில் இருண்ட காலம் என்று வரலாற்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் கலப்பர்களுடைய ஆட்சி நடந்ததாகவும் சமணருடைய தலைதூக்கிய ஆட்சி நடந்ததாகவும், இன்னும் சொல்லப்போனால் பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் சைவ சமய வழிபாட்டை செய்வதற்கு கூட எத்தகையெல்லாம் தடை விதிக்கப்பட்டது அரசர்களாலே என்பதான செய்திகள் எல்லாம் அதில் பார்க்கிறோம். பிறகு சைவ சமயத்தினுடைய வளர்ச்சி மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய நிலையில் முதல் படியில் காரைக்கால் அம்மை இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதே காலகட்டத்தில் நமக்கு திருமூலதேவ நாயனாரும் வாழ்ந்ததாக ஒரு கருத்து சொல்கிறார்கள். அவர் 3000 ஆண்டு என்று பார்த்தோம்னா அவர் எந்த காலத்தில் இருந்தார் நமக்கு கணிக்க முடியாது. 5ஆம் நூற்றாண்டு பொதுவாக சொல்வார்கள். அதன் அடுத்தது தேவார காலம். ஞானசம்பந்த பெருமானார் அப்பர் சுவாமிகள் வாழ்ந்த காலகட்டமாக 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவருடைய காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லுகின்றோம். அவர்களை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம், அவர்களை தொடர்ந்து மணிவாசக பெருமான், இவருடைய காலகட்டத்தில் ஒரு 8ஆம் நூற்றாண்டு என்று 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி 8ஆம் நூற்றாண்டை தொடக்க காலம், இப்படி எல்லாம் மணிவாசக பெருமானுடைய காலம் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறார்கள். சில மணிவாசகருடைய காலம் 3க்கும் முற்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலான சான்றுகள் அவர் பிற்காலத்தை சேர்ந்தவர் என்பதை தான் கொள்ளுகின்றோம். அது அப்படி இருக்கட்டும், இப்போ அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலை. சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நிலையிலேயோ மணிவாசக பெருமான் 4வது படியில் இருப்பதும் அழகாக பொருந்தி வருகிறது கால ஓட்டத்திலையும். இது இப்படி இருக்க விஷ்ணுவே பரம்பொருள், திருமாலே பரம்பொருள் என்பதை ஸ்தாபித்து அவருடைய நெறியை பிரபல்யப்படுத்துவதற்காக சில மகான்கள் தமிழகத்தில் தோன்றுகிறார்கள். அதிலே நமக்கு கிட்டத்தட்ட காலம் அறியப்படாததாக வைஷ்ணவர் சொல்லுவாங்க. இந்த 1ஆம் நூற்றாண்டு 2, 3 இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களால் முதலாழ்வார்கள் என்ற ஆழ்வார்கள் வந்ததாக, அதில் பொய்கை, பூதம், பேய் என்றவர்கள் சொல்வார்கள். அதை பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், இந்த 3 பேருமே தொண்டநாட்டை சேர்ந்தவர்கள் தான். இந்த 3 ஆழ்வார்களுமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே திருமாலை பரதெய்வம் என்பதை ஸ்தாபித்து அவர்களுடைய தோத்திரங்களை பாடுகின்றார்கள். அதில் பல கருத்துக்கள்
வேதத்தில் சொல்லப்பட்ட உபனிஷத் கருத்துக்கள் எல்லாம் எடுத்து திருமால் தான் உலகத்திற்கான பரதெய்வம், பரத்துவமுடையவர் திருமால் தான் என்பதை காண்பித்து அவர்கள் பாடுகின்றார்கள். அதற்கு பிறகு முக்கியமான ஆழ்வாராக பெரியாழ்வார், இவருடைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டு என்று தோராயமாக கணிக்கப்படுகிறது. இவருடைய மகளாகத்தான் ஆண்டாள் கோதிநாச்சியார் என்கின்ற பெருமாட்டியும் அவதரிக்கிறார்கள். அவங்க இருவரும் சேர்ந்து பலவிதமான பாக்களை பாடி, முக்கியமாக ஆண்டாளுடைய பாசுரங்களை திருப்பாவை என்றும் அவங்க சங்கத்தமிழ் 30 என்று பாடுறாங்க. அப்புறம் நாச்சியார் திருமொழின்னு வச்சிருக்கிறார்கள். அதில் பெரியாழ்வாருடைய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழின்னு அவர் தொகுத்துருக்கிறாங்க. இப்படி பலவிதமான, எப்படி நம்முடைய சைவ திருமுறைகளை பின்னாடி தொகுப்பதற்கு நம்பியாண்டாரம்பிகள் அவதாரம் செய்தாரோ அதே போல் இப்படி ஆழ்வார்கள் பலரும் பாடி சென்ற அந்த திருமாலை பரத்துவம் குறித்து பாடிய அந்த பாடல்களை தொகுப்பதற்கு பின்னாலே நாதமுனிகள் என்கின்ற ஒருவர் வருகின்றார். இந்த நாதமுனிகளுடைய காலம் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு காலம் என்று சொல்கிறார்கள். இவர் ஒரு முறை காட்டுமன்னார் கோயில், அங்கே இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாளுடைய சன்னதியில் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாட கேட்டு அவையெல்லாம் எங்கே இருக்கிறது, மிச்ச பாடலாம் எங்கே இருக்கிறது என்பதை அவர் வினவியதாகவும், அதற்கு அவர் நம்மாழ்விடத்தை சென்று பெற்றுக்கொள்ளுக என்பது மாதிரி அவருக்கு குறிப்பு வந்ததாகவும், பிறகு அவர் நம்மாழ்விடத்தை சென்று அவரே ஏனைய ஆழ்வார்களும் பாடிய எல்லா பாசுரங்களையும் சேர்த்தே கொடுத்தார். அப்படி 3000 லட்சம் பதிகங்களை, 3000 லட்சம் பிரபந்தங்களை நம்மாழ்வார் மூலமாகவே இந்த நாதமுனிகள் என்பவர் தெரிந்து கொள்ளுகின்றார் என்றும், அதற்கு பிறகு அவர் பன்னடைவும் இயலடைவுமாக அதை தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்று அவர் தொகுத்ததாக, எப்படி நமக்கு சைவ திருமுறைகளை தொகுத்தவராக நம்பியாண்டார் நம்பிகள் வருகின்றாரோ அதே போல வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்குரியதாகிய அந்த திவ்ய பிரபந்தங்களை தொகுத்தவராக நாதமுனிகள் என்கின்ற பெருமகனார் வருகின்றார். இந்த நாதமுனிகளுடைய பரம்பரை தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று வருகிறது. திருமாலை வழிபாடு செய்வது வைஷ்ணவ நெறியாக இருந்தாலும் இந்த தமிழகத்தில் விளங்கி தோன்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நெறிக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று பேர். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரிய முதலாக இந்த நாதமுனிகள் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த பரம்பரை தொடர்ந்து இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான சமயாச்சாரியனாக ராமானுஜர் என்கின்றவர் பின்னாடி வந்து ஸ்தாபிக்கிறார். ராமானுஜருக்கு முன்னாடி கூட பல ஆச்சாரியர்கள் அந்த சமயத்துக்கு இருந்தாலும் கூட ராமானுஜரைத்தான் அவர்கள் மிக முக்கியமான தலைவராக கருதுகிறார்கள். ராமானுஜரைத்தான் அவர்கள் உடையவர் என்றும் சொல்கிறார்கள். ராமானுஜ நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரபந்தத்தை சேர்த்துத்தான் 4000 அது நிறைவாகிறது. அதுக்கு முன்னாடி 3000 லட்சம் தான் இருக்குது. இவரை பாடியக்கூடிய அந்தாதி 100 பாடல்கள் சட்டத்துக்கு பிறகு தான் அது ராமானுஜ நூற்றந்தாதியோடு கூட 4000 பிரபந்தமாக இருக்கிறது. இந்த ராமானுஜருடைய வரலாற்றை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த ராமானுஜர் எப்படி சமயத்துக்கு வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ராமானுஜர் என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். இவருக்கு ஆளவந்தார் என்பவருடைய குருத்துவம் ஏற்படுகிறது. ஆளவந்தார் என்கிறவர் மூலமாகத்தான் இவர் சமயத்துக்குள்ள வருகின்றார். இந்த ஆளவந்தார் என்பவர் நாதமுனிகளுடைய பரம்பரையில் வருகின்றார். இந்த ஆளவந்தாருக்கு இன்னொரு பேர் யமுனைத்துறைவன், யமுனாச்சாரியான்னு அதுக்கு இன்னொரு பேர் அவருக்கு. அவங்க திருவரங்கத்தில் இருக்கிறாங்க. இவருடைய கடைசி காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாக நம்முடைய சமயத்தை புறக்க ஒருவர் வந்திருக்கிறார், அவரை சென்று நாம் அழைத்து வர வேண்டும் என்று அவர் திருவுளம் பட்டுகிறார். அப்படியாக அவர் காஞ்சிபுரத்தில் அவர் துவைத சம்பிரதாயத்தை, திருமால் தான் பரத்துவம் என்று கொண்டிருந்தாலும் கூட அவர் துவைத சம்பிரதாயத்தை உட்கொண்டு வாழ்கிறார் ராமானுஜர். துவைதம் என்பது கடவுளிலிருந்து கடவுள் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்று சொல்லக்கூடிய 2 அத்வைதம் என்று சொல்லுகின்றோம். இந்த அத்வைதம்ங்கிற சொல்ல வச்சு தான் பல சமயங்கள் வேதாந்த சமயங்கள் வருகிறதுன்னு பல முறை நம்ம வகுப்பில் பார்த்துருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட 6 வகை நெறியில் நிறைவாக இருக்கக்கூடிய 6வது நெறி வேதாந்தம். அதுக்கு உத்தரமீமாம்சம்னு சொல்லுகின்றோம். அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கடவுள் யார் என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் பலவிதமான சம்பிரதாயங்கள் உருவாகிறதுன்னு பார்த்தோம். அதில் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது ஒரே பொருள், அது கடவுள் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் என்று சொல்ல வருவோம் சங்கராத்வைதிகள் அப்படிங்கிறோம். அடுத்தது மத்துவர் உருவாக்கிய சம்பிரதாயத்தை அது துவைத்த சம்பிரதாயம்ங்கிறோம். அடுத்தது இந்த ராமானுஜர் ஏற்படுத்தின சம்பிரதாயத்தை விசிஷ்ட அத்வைத சம்பிரதாயம் என்று சொல்லணும். இல்லைங்க புரியுதுங்களா? அப்போ நம்முடைய சம்பிரதாயத்தை, சித்தாந்த சம்பிரதாயத்தை யார் உற்பத்தி பண்ண? யாரும் உற்பத்தி பண்ணல.
எந்த ஆச்சாரியனும் வந்து இதை உற்பத்தி பண்ணல. நம்ம செல்லுன்றவன் ஞானசம்பந்தராக இருந்தாலும் சரி, அப்பர் சுவாமிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு கூடிய எத்தனையோ பரமாச்சாரர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கிறாங்க. இவங்க யாருமே சித்தாந்த சம்பிரதாயத்தை உற்பத்தி பண்ணலை. நிறைய பேர் என்ன செய்து கொள்ளுறாங்க, எடுத்துக்கொள்கிறார்கள். மெய்கண்டார் வந்து தான் சித்தாந்த சம்பிரதாயத்தை உற்பத்தி பண்ணுகின்றார். இங்கே பாருங்க, விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு சம்பிரதாயம் இருப்பதை அவர்கள் வேதத்திலிருந்து எடுத்து காட்டுவதற்கு ராமானுஜர் வந்திருக்கிறார். அவர் ஸ்தாபிக்கிறார். அவர் தான் ஸ்தாபிக்கிறார். விசிஷ்டாத்வைதத்தை ஒன்று ஸ்தாபிக்கிறாங்க. ஏகான்மவாதங்கிறத ஒருத்தவங்க ஸ்தாபிக்கிறாங்க. துவைதங்கிறத ஒருத்தவங்க உண்டாக்குறாங்க. அது மூணுத்தையும் ஒரு மனிதர் வந்து தான் உற்பத்தி பண்ணுகிறாங்க. ஆனால் சித்தாந்தம் என்பது, சுத்தாத்வைத சித்தாந்தம் என்பது தான் வேதத்தில் சொல்லப்பட்ட நெறியே. இதைத்தான் ஆகமம் நமக்கு சிவாகமம் எடுத்து காண்பிக்கிறது. அதனால தான் வேதம் பொது பிரமாணம் என்றும் ஆகமத்தை சிறப்பு பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். அதனால தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் அப்படின்னு சிவபிரகாசத்தில் சாமி சொல்கிறாங்க, அமாவாசையில் சொல்கிறாங்க. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய சைவ சித்தாந்தம் தான், அது சித்தாத்வைத சைவ சித்தாந்தம் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு ஸ்தாபித்து தான் காட்டுறாங்களே தவிர்த்து அவங்க உற்பத்தி பண்ணலை. இவர்கள் உற்பத்தி பண்ண செய்தியைத்தான் பல வரலாறு காட்டுகிறது. இப்போ மெய்கண்டார் நமக்கு எந்த உற்பத்தி பண்ணவில்லை. அவர் ஆகமத்தில் வேதத்தில் இருக்கிறது நமக்கு தமிழ்படுத்தி எடுத்து காண்பிக்கிறார், நமக்கு அருளி செய்கிறார், சஞான போதமாக அருளி செய்கிறார். ஆனால் அதனால் மெய்கண்டார் தான் அந்த சித்தாந்தத்தை உற்பத்தி பண்ணாரானா அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இங்கே இவர் ராமானுஜர் ராம அனுஜன்னா தம்பின்னு அர்த்தம். அனுஜன்னா தம்பி, ராம அனுஜன்னா ராமனுக்கு தம்பி ஆகிய லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் நமக்கு தெரியும். அதே போல் இவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். இவர் வைஷ்ணவத்தை புறக்கிறதுக்காக வந்தவர். ஆனால் இவர் விசிஷ்டாத்வைதம் என்கிற சம்பிரதாயத்தை உற்பத்தி பண்ணி அதை நிலைநாட்ட வந்தவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளாமல் அவர் துவைத சம்பிரதாயத்தில் இருக்கிறார் என்பதை கவலை கொண்டு இந்த ஆளவந்தார் என்பவர் பெரிய நம்பி என்பவரை அனுப்பி அவரை காஞ்சிபுரத்துக்கு வர திருவரங்கத்துக்கு வர சொல்லுகின்றார். இந்த ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியனாகிய பெரியநம்பியை தரிசிக்க வந்த பொழுது பெரியநம்பி என்பவர் தன்னுடைய உயிரை நீத்து மேலுலகத்துக்கு போய்விடுகிறார். ஆளவந்தார் என்பவர். இந்த ஆளவந்தார் தன்னுடைய திருமேனியை விட்டுட்டு போயிடுறார். அது மரணம் அடைஞ்சார். ஆனால் அவர் வேகமாக அவரை பார்க்க வந்த காலத்திலே இப்படி மரணமடைந்திருக்கிறாரு என்றார் வருந்திருந்த பொழுது அவருடைய கையில் 3 விரல்கள், வலது கையில் அப்படி 3 விரல்கள் மடக்கி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரே நிமிஷம் அதை பாஸ் பண்ணுங்க. கால் ஒன்று பேசணும். அப்படி 3 விரல்களை மடக்கிட்டு அந்த திருமேனி இருந்ததை பார்க்கும் பொழுது அவர் ஏன் இப்படி 3 விரல்கள் மடக்கி இருக்கிறது என்று அவர் தன்னுடைய அந்த கொட்டிட்டு வந்த அந்த பெரிய நம்பிட்டு கேட்கும் பொழுது, நமக்கு இது வரைக்கும் ஆச்சாரியன் உடம்புல அப்படி 3 விரல் மடங்கிறத நாங்கள் பார்க்கவில்லை, இது என்னமோ ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது ராமானுஜர் 3 பிரதிஜைகளை அவர் செய்கிறதாக அங்கே சொல்லுகின்றார்கள். அது என்ன பிரதிஜைனா, முதல்ல ஒரு வைஷ்ணவனாக ஆகுவேன் என்றும் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொள்வேன் என்றும் அந்த மக்களையும் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொள்ளக்கூடிய வைஷ்ணவனாக ஆக்குவேன் என்பது அப்படின்னு தான் செய்வதாக உறுதி சொல்கிறார். உறுதி சொன்ன உடனே முதல் விரல் அப்படி நிமித்திக் கொள்கிறது. ஒரு திரும்பி இறந்து போன உடம்புல இருந்து மடங்கியிருந்த இந்த 3 விரட்களும் அப்படி முதல் பிரதிஜை செய்த உடனே அப்படி தான் ஒரு வைஷ்ணவனாக ஆகின்றேன் என்றும் தான் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வைஷ்ணவாக இருக்கின்றேன் என்றும் அதே நிறையே மக்களுக்கும் அதை பரப்புவேன் என்றும் அவர் உறுதி செய்யும் பொழுது இந்த முதல் விரல் நிமித்திக் கொள்கிறது. அடுத்து 2வதாக வேதத்தில் சொல்லப்பட்ட அத்வைத சிந்தனையானது விசிஷ்டாத்வைதம் தான், பெருமாள் தான் பரதெய்வம் என்பதை ஸ்தாபித்து வேதத்துக்கு நாம் ஒரு பாஷ்யம் செய்வோம் என்று அவர் 2வது பிரதிஜை செய்யும் பொழுது அவர் 2வது விரல் நிமித்திக் கொள்கிறது என்றும், 3வதாக இந்த வைஷ்ணவ நெறியினை ஸ்தாபிப்பதற்கு தனக்கு பின்னாடாக அவரை போன்ற ஒரு நல்ல திறமைசாலியான ஒருவரை நியமித்து அவருக்கு விஷ்ணு புராணத்தை விளக்கமாக பண்ணிய பராசர முனிவருடைய பெயரை வைப்பேன் என்று அவர் 3வதாக ஒரு பிரதிஜை செய்யும் பொழுது 3 விரலும் அப்படி அவர் நிமித்துக் கொள்கிறது என்றும் அப்படின்னு சொல்லி அதனால அப்படி இந்த 3 விரல்கள் நிமித்து கொண்டு 3 பிரதிஜைகளை செய்து கொண்டு அவர் திரும்ப அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துறார். இதில் என்ன ஒரு சிறப்புனா, இப்போ அவருக்கு திருமணமாகி மனைவியோடு இருக்கிறார் ராமானுஜர். பிறகுதான் சிறிது காலம் கழித்து மீண்டும் ஒரு துறவரம் மேற்கொண்டு திருவரங்கத்திலே வந்திருந்து அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவர் நிலைநாட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு பிறகு இந்த பராசரர் என்பவர் யாரோ பராசரப்பட்டர் ஒருத்தர் பண்ணி வரப்போறார். அவர்
ராமானுஜருடைய முக்கியமான சீடர் ஒருத்தர் கூரத்தாழ்வார்னு பேர். அந்த கூரத்தாழ்வாருக்கு 2 பசங்க. அதில் முதல் பையன் பேர் பராசரன். அவரை தான் அவருக்கு அடுத்து வந்த ஒரு ஆச்சாரியனா அவர் நியமிக்கிறான்னு சொல்லி கொண்டோம். இது 3 பிரதிக்கும் இவர் எப்படி செஞ்சாருங்கிறத பார்ப்போம். இதுக்கு அடுத்தது இந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் பஞ்சசம்ஸ்காரம் சொன்னார் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் இங்கே வைஷ்ணவத்தில் முக்கியமாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள பார்க்குறது அதுதான். அதில் உள்ள விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வைஷ்ணவத்தில் எப்படி திருமாலை அவர்கள் கடவுளாக சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது 5 விதமான கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது. அதில் முதல்ல சொல்லப்படுவது தாபம் என்கின்றது. பஞ்சசம்ஸ்காரத்தில் முதல்ல வர்றது தாபம் என்கின்ற கிரியை. இது என்னென்னா பொறி, இந்த சங்கு சக்கரத்தை, திருமாலுடைய ஆயுதங்களாகிய சங்கு சக்கரத்தை தோளில் பொறித்து கொள்வது, நெருப்பில் பொறித்து ஒட்டிக்கொள்வது. இதை பெரியாழ்வாரே தன்னுடைய பல்லாண்டில் பாடுகின்றார். தீர்ப்பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் அப்படின்னு கோயில் பொறியாலே ஒற்றுண்டு அப்படின்னா தீயில் திகழ்கின்ற கோயில் பொறிங்கிறார். அதை அப்போ கோயில் பொறினா அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் நெருப்பில் பண்ணி சின்னதாக அச்சு போல பண்ணி அது நெருப்பில் பழுக்க வச்சு ஒத்திக்கிறது. சங்கு சக்கரத்தை அப்படி தோளில் அப்படி தழும்பாக வைத்துக் கொள்வது கோயில் பொறியாலே ஒற்றுண்டு அப்படிங்கிறாரு. இதை பெரியாழ்வார் சொல்லுகின்றார். அதுதான் அவர்கள் செய்கிறார்கள் இருக்கு. இதே போல் நாமளும் அப்பர் சுவாமிக்கு சூளக்கொரியும் இளவக்கொரியும் திரு பெண்ணாடத்தில் அப்பர் சுவாமிக்கு இறைவன் பொறித்தது. அடியார்கள் நம்ம அப்படி பொறித்துக் கொள்வது வழக்கமாக வச்சிருக்கிறோம். அது இருக்கட்டும், பிறகு அதை பற்றி நான் விளக்குன்றேன் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் விஷயத்தை பற்றி. ஏன்னா அதுக்கெல்லாம் புராணங்களில் தடை காட்டப்பட்டிருக்கு. பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள இப்படி கோயில் பொறியாலே ஒற்றுண்டு கொள்ள அது பழுக்க வச்ச அந்த சங்கத்திலையும் சக்கரத்திலையும் நம்ம உடம்பை பாழ்படுத்திக் கொள்வது எதனால் ஏற்படுகிறது, அந்த விதி அவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதை பிறகு புராண விஷயத்தை விளக்கிட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்குள்ளே போகும். இங்கே அடுத்தது இந்த இரண்டாவதாக இருப்பது புண்டரம். முதல்ல தாபம், அடுத்தது புண்டரம். புண்டரம் என்பது திரிபுண்டரம். புண்டரத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புண்டரம்னாலே 3 கோடுங்க அர்த்தம். திரிபுண்டரம்னு சொல்ல பண்ணுறோம். வினையை காய்ந்த புண்டரம் முதலும் அப்படின்னு சொல்லுகிறது. பஸ்மோபனிஷத்துன்னு விபூதியத்தை பற்றி பெரும் பேசுகிற உபனிஷத்து இருக்குது. வேதங்களில் எங்கும் பஸ்மதாரணத்தை பற்றின விவரங்கள் பேசப்படுகிறது. பஸ்மதாரணம் செய்து கொள்வது அனைவருடைய கடமை. அந்தரர்களுக்குரியது அத்தனையும் பஸ்மதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா அந்தரர்களும் பஸ்மதாரணம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் சம்பிரதாய பேதங்கள் வரும் பொழுது பஸ்மதாரணம் என்பது சைவத்திற்குரிய பிரதானமான அடையாளமாக இருப்பதனாலே அதிலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுக்கொள்வதற்காக இதே விஷயத்தை வேறு மாதிரி செய்து கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் ஏற்படுகிறது. அதில் இங்கே வைஷ்ணவத்தில் ஏற்பட்டதுக்கு ஊர்த்துவ புண்டாரம்னு பேர். ஊர்த்துவ புண்டாரம்னா மேலே அப்படி இருக்கிறது, இப்படி காமிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்படி ஏன்னா அப்படி சொல்கிறாங்க. அது அப்படி ஊர்த்துவ புண்டரம் இட்டுக்கொள்ளக்கூடாது, அது வேதத்தினாலே பழிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஊர்த்துவ புண்டரம் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி திருநீரை இப்படி தான் நம்ம இட்டுக்கொள்ளுகிறோம்னு பார்க்குறோம். அதனால தான் காஞ்சிபுராணத்தில் சொல்கின்றார், பிரம்மன் எதற்காக நெத்தியை படுக்கவாட்டத்தில் படுத்திருக்கான், திருநீரை இப்படி இட்டுக்கொள்ளத்தான். திரிபுண்டரமாக தரிக்கணும்னாக்க நெத்தியை எப்படி படுத்திருப்பான், கடவுளை நேராக படைச்சிருப்பான் அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிறார்கள். அதனால் நாம் எடுக்கிறவங்க எது வரைக்கும் விட்டுக்கிறார், இது வரைக்கும் போயிடுது இல்லையா. அதனால் திரிபுண்டரமாக 12 அங்குலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு சைவ சமயத்தில் சம்பிரதாயம். இந்த நிறைய பல இடங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. பஸ்மதாரணம் என்பது தான் விதி. சரி, அது இரண்டும் அவர்களுக்கு எப்படி வைஷ்ணவர்களுக்கு உண்டாகிறது என்பதை பற்றி பேசும்பொழுது 2 மேற்கோள்களை இங்கே காமிக்க விரும்புகிறேன் அடியேன். ஏன்னா இந்த பகுதியை பதிவு செய்யணுங்கிறது அடியே விருப்பங்கிறதுனால தான் இந்த முன்னுரையிலே இந்த விஷயத்தெல்லாம் பேசுகின்றோம். தக்கனுடைய வேள்வியில் கலந்து கொள்ளக்கூடிய அந்தணர்களை பார்த்து ததீசி முனிவர் சபிக்கிறார். முதல்ல ததீசி அப்படிங்கிறவரை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ததீசிங்கிற ஒரு முனிவர். அந்த முனிவர் நமக்கு தேவேந்திரனுக்காக தன்னுடைய உடம்புல உள்ள முதுகெலும்பை கொடுத்தவர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ததீசி முனிவர் சரியாது. தேவேந்திரனுக்காக தன்னுடைய ஆயுதமெல்லாம் இழந்து போயிட்டான். அதனால் அவன் ஆயுதம் வேணுங்கிறதுக்காக வஜ்ராயுதமாக கையில் வச்சிருக்கிறது ததீசி முனிவருடைய அந்த முதுகெலும்பு தான். அந்த முதுகெலும்பு தான் அவர் ஆயுதமாக வைத்திருக்கிறார். இந்த ததீசி முனிவர் தக்கையாகத்துக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தட்சனை பார்த்து அட்வைஸ் பண்ணுகின்றார். நீ இப்படி திருமாலை சிவபெருமானை பரதெய்வம் என்று எண்ணாமல், சிவபெருமானை அழைக்காமல், சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் இப்படி வேள்வி தொடங்குகின்றாயே, இது அநியாயம். இது பெருமானுடைய உலகத்திற்கு கர்த்தாவாகிய சங்கார கர்த்தாவாகிய முதலாகிய பெருமானுக்கு
நீ செய்யக்கூடிய துரோகம் உன்னை படைத்தவனை நீ மதிக்க வேண்டாமா, நீ தெரிந்து கொள்ளாமல் எப்படி செய்கின்றாயே, அறிவில்லாமல் செய்கின்றாயே எல்லாம் ஒரு பலவிதமான அறிவுரைகளை எடுத்து சொல்லும் பொழுது அங்கு தக்கன் சிவருமானுடைய கோலங்களை சொல்லி சொல்லி நிந்திக்கின்றான். அவர் பிறை சூடியிருக்கிறார் என்பதையும், அவர் சுடுகாட்டில் ஆடுகின்றார் என்பதையும், அவர் சாம்பலை பூசி கொண்டிருக்கிறார் என்பதையும், பிரம்மகபாலத்தை தாங்கி பிக்ஷை ஏற்று வருகின்றார் என்பதையும் முதலான பலவாறான வரலாறுகளை சொல்லி பிழிந்து சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட வேடங்களை உடைய சிவபெருமான் உலகத்திற்கு தலைவனா, அவனை எப்படி வணங்க முடியும் என்றெல்லாம் அவன் நிந்திக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நிந்தனைக்கும் சொல்லி விளக்கம் சொல்லுகின்றார் ததீசி முனிவர். இதனால் எதனால் பெருமானுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒரு சரித்திரத்தினுடைய அடையாளம் என்பதெல்லாம் விளக்கி பலவிதமாக அவர் எடுத்துக்கொள்கின்றார். இது ததீசி உத்தரப்படலம்னு கந்தபுராணத்தில் வருகின்றது. கந்தபுராணம் என்னங்கிறது ஸ்காந்தத்தில் உள்ள பகுதி நமக்கு தெரியும். வடமொழியில் இருக்கிறது அப்படியே தமிழ் படித்திருக்கிறார்கள் தமிழாச்சாரியர்கள்லாம். அப்போ ஸ்காந்தம் என்பது 18 புராணங்கள்லேயே உள்ள புராணம். வைஷ்ணவர்களை பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள்லேயே தமோ குணமுடைய புராணம், சாத்விக குண புராணம் அப்படிலாம் சொல்வார்கள். அதிலே பிரிச்சிருவாங்க. திருமால உயர்வாக பேசக்கூடிய புராணங்கள் மட்டும்தான் அவர் உயர்வாக சொல்லுவாங்க, மற்ற புராணங்கள் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அது எப்படி இருக்கிறது எல்லாமே நமக்கு வேதம்னா வேதத்தில் ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா, புராணம்னா புராணத்தை ஒரு பகுதி மட்டும் உயர்வாக சொல்ல முடியுமா, எல்லா புராணத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஆச்சாரியர்கள் எப்படி ஒரு தெளிவான கொள்கையுடையவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்லலை, அவர் சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லேன்னு 18 புராணத்தையும் நம்ம படிக்கணும்னு சொல்கிறார். 18 புராணமும் நம்ம சைவர்களுக்குரியதுன்னு சொல்கிறார். இந்த புராணம் நமக்கு வேணும், இந்த புராணம் வேறான்னு நம்ம எங்கேயுமே சொல்லவில்லை. ஏன்னா 18 புராணங்களையும் திருநீலகண்டம் தரித்த வரலாறு சொல்லப்படுகிறது. 18 புராணங்களில் எந்த தேவருக்கு வசதி சொல்லப்பட்டாலும் எல்லா புராணங்களையும் பார்க்கடல் கடைந்த வரலாறும் அங்கே தேவர்கள் எல்லாத்தையும் அழிப்பதற்கு ஆழகால விஷம் வந்ததையும் அதை பெருமான் எடுத்து தரித்து கொண்ட வரலாற்றையும் காட்டும். அதனால தான் பூத முதல்வன் முதலே முதலாப்பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்ல 18 புராணங்களுமே சிவபெருமானே பரத்துவமுடையவன், சிவபெருமானே பரதெய்வம் என்பதை ஸ்தாபிக்கின்றன என்பது தான் பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கிளிக்கோவை சொல்லணும் புராணத்தை பற்றி ஞானசம்பந்தர் அருளி பண்ணுறாங்க. அதுமாதிரி இன்னொரு பாட்டில் மறைவல்ல ஞான்முகனும் ஆலாயவனும் மறைவல்ல ஞான்முகனும் காலாய முன்னீர் கடந்தார்க்கு அமுதூட்டல் வேணி காணா முன்னீர் கடந்தார்க்கு அங்கே அரிதாய் எழுந்த ஆளாளம் உண்டங்கு அமரற்கருள் செய்துமாமே என்ன. அதனால் அப்படி ஆளாளத்தை உண்ட அந்த வரலாறு எங்கே பேசப்படுவதனாலே அது எல்லா தெய்வத்தையும் சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா, அது சிவபெருமானில் மட்டும்தான் அந்த விஷத்தை எடுத்து அவருடைய கண்டத்தில் வந்து எல்லா தேவர்களையும் காப்பாற்றக்கூடிய சரித்திரம் அதில் இருக்கிறதுனால அவரே பரதெய்வம் என்பது இந்த சரித்திரத்தினாலே பெறப்படுகிறது. இந்த சரித்திரம் எல்லா புராணங்களையும் இருப்பதனால 18 புராணங்களையும் நாம் தாராளமாக படிக்கலாம் கொள்ளலாம் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய அனுமதி நமக்கு. ஆனால் இந்த வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்க, பல இடங்களில் இதுதான் உத்தம புராணம், இது மத்திய புராணம், இதெல்லாம் தாமஸ் புராணம் இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். புராணங்களை பற்றி பேசும்போதே கந்த புராண ஆசிரியர் அழகாக சொல்லுவார், ஈசனை அல்லவர் காதைகள். 18 புராணங்களுமே இறைவனுடைய சிவபெருமானுடைய பெருமை பேச எழுந்தவை. வியாசர் தான் சொல்லுகின்றார் புராணங்களை, வியாசர் தான் சூதமுனிவர் சொல்லுகின்றார். வியாசருக்கு யார் சொன்னா, சரத்குமார முனிவர் சொல்லுகின்றார். சரத்குமாரருக்கு யார் சொன்னா, நந்தி பெருமான் சொன்னார். நந்தி பெருமான் யார் சொன்னா, ஸ்ரீகண்டர் சொன்னார், சிவபெருமான் சொன்னார். அப்போ இறைவனுடைய பெருமை பேச வந்ததாகி சிவபெருமானுடைய பெருமை பேச வந்த 18 புராணங்களில் மற்றைய புராணங்களுக்கும் மற்றைய கடவுளர்களுக்கும் உயர்வு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, மற்றைய புராணங்களில் ஈசனை அல்லவர் காதைகள் புனைமொழியாலே புனைந்து உரைக்கும், அவருடைய பெருமையை இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். நல்லவை சொல்லிடும் நவைகள் மாற்றிடும் அப்படிங்கிறார் கந்த புராணத்தில். இப்போ திருமாலுக்கு உயர்வு இருந்ததுன்னா அந்த உயர்வு இன்னும் அதிகமாக பேசும், குறைவு இருந்ததுன்னா அந்த குறைவை ரொம்ப கம்மியாக காட்டும். இது புராணத்தினுடைய இயல்பு என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் நம்முடைய கந்த புராணத்தில் பாயிர பகுதியில் எடுத்து அற்புதமாக காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம அழகாக சிந்திக்க வேண்டிய பகுதிகள். அந்த கந்த புராணத்தில் தான் இந்த ததீசி உத்தரப்படலத்தில் ததீசி இவ்வாறாக பலவிதமாக சிவபெருமானே பரதெய்வம் என்பதை, அவருக்கே பரத்துவம் இருக்கிறது என்பதையும், அவரை நிந்தித்து விட்டு வேள்வி செய்தால் அது ஒரு பயனற்று போகும் என்றும் தண்டனைக்குரிய செயலாக போகும் என்றெல்லாம் எச்சரிக்கிறார். ஆனாலும் தக்கன் அவரையும் நிந்தித்து நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போக முடியுங்கிறான், அவனுக்கு அறியாமை அதிகமாக இருப்பதனால. அப்போது மனதினால மிகவும் வருந்தி இருக்கக்கூடிய ததீசி முனிவர் பேசுகின்றார். இது கந்தபுராணத்தில் 9486 பாட்டு. இந்த பாட்டு இப்போ நான் சொல்கிற பாட்டு கந்தபுராணத்தில் 9486 பாட்டு. சங்கரனை விலக்கி இன்று புரிகின்ற மகம் சிதைக்கத்தக்க நின்னோடு இங்கு உரையும் அமரரெல்லாம்
அழிவுற இன்னே என்ன இசைத்து பின்னர் அங்கன் ஒரு மறையோர்தம் முகம் நோக்கி. இதான் முக்கியமான பகுதி. முதல்ல நீ இறைவனாகிய சங்கரன் சிவபெருமானை நிந்தித்து செய்யக்கூடிய இந்த வேள்வி அழிக்கப்படும், அது இருக்கட்டும். அதை சொல்லிட்டு அங்கு வேள்வியை செய்வதற்கு குழுமி இருக்கிறார்களே வேத வேள்வியிலே சிறந்தவர்களாகிய அந்தணர்கள், மறையவர்கள், அவர்களை பார்த்து பேசத் தொடங்குகின்றார் ததீசி. அந்த அந்தணர்களை பார்த்து அப்படி அங்கன் உரு மறையோர்தம் முகம் நோக்கி அந்தணரில் அழிது வாணீர். நீங்கெல்லாம் அந்தணர் குலத்துக்கு இழிவு செய்ய வந்தவர்கள் அப்படிங்கிறார். உங்கள் குலத்தலைமைதனை இழிந்திட்டீர். உங்க குலத்துக்கு இறைவன் கொடுத்த தலைமைத்துவத்தை நீங்க இழந்து நிற்கிறீங்க. இப்போ கேன்மின் என உரைக்கலுற்றான். உங்களுக்கு நான் கருத்து சொல்லுகின்றேன் கேளுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த வேள்வியை செய்ய வந்த அந்தணர்களை சொல்லுகின்றார். பேசரிய மறைகள் எல்லாம் பராபரன் நீ என வணங்கி பெரிது போற்றும் ஈசனையும் அன்பரையும் நிற்றுடு கண்டிகையினையும் இகழ்ந்து. வேதங்கள் எந்த இறைவனை பெரியவன் என்று பேசுகின்றதோ, வேதங்கள் எந்த இறைவனுடைய அடியவரை பெரியவர் என்று பேசுகின்றதோ, வேதங்கள் எந்த திருநீற்றை பெரிய சாதனம் என்று பேசுகின்றதோ, வேதங்கள் எந்த ருத்ராட்சத்தை பெரிய சாதனம் என்று பேசுகின்றதோ, இவற்றை எல்லாம் இகழ்ந்து நிற்கின்ற நீங்கள் என்று தொடங்குகின்றார். நீற்றுடு கண்டிகையினையும் இகழ்ந்து நீவீர் காசினியின் மறையவரா என்னாலும் பிறந்து இறந்து. இப்படியாக இந்த உலகத்தில் பிறந்து இறந்து கொண்டு கதி உறாது, திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருப்பீங்க, கதியே உங்களுக்கு கிடைக்காது என்று சிரிக்கிறார். பாசமதின் இடைப்பட்டு மறையுறையா நெறியதனில் படுதிர் என்றான். மறையில சொல்லப்படாத ஒரு நெறியாகிய அந்த நெறியில நீங்க எல்லாம் வாழ்வீங்க என்று ததீசி சபிக்கிறார். இது கந்தபுராணத்தோட செய்தி. அதோட விட இணைய நெறியால் சாபம் பல உரைத்து, இதோட இல்லாமல் பலவிதமான சாபங்களை அந்த அந்தணர்களுக்கு ததீசி கொடுக்கிறார் என்று கந்தபுராணம் சுருக்கமாக சொல்லுகின்றது. சரி, இன்னும் அவர் என்னென்ன சாபத்தை சொன்னார், இணைய நெறியால் பலவிதமான சாபம். இதை நம்ம எங்கே தெரிந்து கொள்ளணும்னா காஞ்சி புராணத்தில் தெரிந்து கொள்ளணும். இது கந்தபுராணம். கந்தபுராணம் கச்சிப சுவாமிகள் பாடினது. காஞ்சி புராணம் துரசி ஆதனத்தினுடைய கட்டள சுவாமிகளாக இருந்த சிவஞான சுவாமிகள் பாடிய அற்புதமான புராணம். அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய தக்கேச படலம் என்கின்ற பகுதியில் இந்த அற்புதமான வரலாறுலாம் வருகிறது. அதில் சொல்லுகின்றார் என்ன மாதிரியான சாபங்களை எல்லாம் அந்த அந்தணர்கள் பெற்றார்கள் ததீசியிடத்து என்பதை நாம் சிந்திக்கின்றோம். இப்படி உலகத்தில் உள்ள இது காஞ்சி புராண பாட்டு. இப்போ சொன்னது உங்களுக்கு கந்தபுராண பாட்டு. கந்தபுராணத்தில் என்ன சரித்திரம் சொன்னேன், தக்கனையை நிந்திச்சு அங்கே வந்துக்கூடிய அந்தணர்களை நிந்திக்கிறார், அந்தணர்களை சபிக்கிறார். நீ மறையில் சொல்லப்படாத ஒரு நெறியில் நீங்கள் பிறந்திருந்து வாழ்வீங்க, வேதத்தில் சொல்லப்படாத ஒரு நெறியை நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்ல இன்னும் பல விதமான சாபங்களை ததீசி சொல்வதாக அங்கே இருக்குது கந்தபுராணத்தில். காஞ்சி புராணத்தில் இதை விரித்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார், மலதலை உலகமெல்லாம் வழிபடு கடவுள் என்றும் அலைகடல் உயிர்த்த நஞ்சம் அமுது செய்தருளும் மேரு சிலையுடை முதலே என்று யாரிது தெளியார் என்ன பலர் புகழ் ததீசி மேலோன் பகர்ந்தனன் பகர கேட்டு. ததீசி இப்படி சிவபெருமானை கடவுள் என்று எண்ணாதவர்களாய் அவர்கள் சொல்லதெல்லாம் கேட்டு ததீசி சொல்ல தொடங்குகின்றார். என்ன சொல்லுகின்றார், அவை களத்துறையும் பார்ப்பர் தருபொருட்காசை கூர்ந்து. அப்படி இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அந்த அவைகளத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை பார்த்து பொருட்கு ஆசை கூர்ந்து, இந்த தக்கன் கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இப்படி அதிகாரம் இல்லாத வேள்வியை செய்ய வந்திருக்கிறீங்க, பொய்யான ஒரு வேள்வியை செய்ய வந்திருக்கிறீங்க, சிவபெருமானை நிந்தித்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு வேள்விக்கு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி சபிக்கிறார். கவர்த்த புல் அறிவின் மான்று கடுந்தொழில் தக்கன் கூற்றே நிவப்புற புகழோடும் நெடுந்தகை மறுவில் காட்சி தவத்திரல் ததீசி சீரி பிப்பிரர் தம்மை நோக்கி. எல்லாத்தையும் சொல்றார். விபரர்னா அந்த வேதத்துக்கு வந்திருக்கூடிய தேவர்கள் அந்தணர்கள் எல்லாரும் சொல்றார். படுபொருள் வெகு நீரார் பார்ப்பன கடையர் அப்படி திட்டார் அவங்கள. அப்படி திட்டு பார்ப்பன கடையர் திட்டார் அவங்க. பார்ப்பன ஜாதின்னு உயர்ந்த ஜாதி. பார்ப்பு அனார் அப்படின்னால என்ன அர்த்தம், பறவை குஞ்சு போலன்னு அர்த்தம். அவங்களுக்கு ட்விஜர்னு பேர். பறவையானது 2 முறை பிறக்கிறது. தாயினுடைய வயிற்றிலிருந்து முட்டையாக ஒரு முறையும், முட்டையிலிருந்து இந்த உலகத்திற்கு ஒரு ஜனனம் கொடுக்கிறது. பறவை முட்டையாக ஒரு முறை பிறக்குது வயிற்றிலிருந்து, முட்டையிலிருந்து ஒரு தடவை பிறக்குது இல்லையா.
இப்படி 2 பிறவி பறவைக்கு இருப்பது போல தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த ஒரு பிறவி உபநயனம் யஜ்ஞோபவீதம் பிரம்மோபதேசம் ஆனதுக்கு பிறகு ஒரு பிறவி, இப்படியாக 2 பிறவி உடையவர்கள் என்பதனாலே த்விஜர் என்று அந்தர்களை காட்டுகிறது. அதனால அந்த பற்பன கடையர்கள் நீர் நடுதிக துறைந்த வாற்றால் இப்படி நடுநிலை தவறி நீங்க இருக்கிறதுனால நடலைகூர் ஒழுக்கம் பூண்டு துன்பம் தரக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை கொண்டு கொடுநெறி பற்றி சைவனிந்தையிற் கிளர்ச்சி கொண்டு ஒரு கொடுமையான நெறியை நீங்க எடுத்துக்கொண்டு சிவனிந்தனை செய்பவர்களாக பிறக்க போகிறீர்கள். இங்கே நீங்க சிவனிந்தனை செஞ்சது பண்றதில்ல, இன்னும் பல பிறவியில். ஏன்னா இந்த பிறவியில் தேவர்கள் ஏன் சூரபத்மனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அது தக்ஷவேலியில் கலந்து கொண்டதனுடைய தீப்பயன் தாங்கிறார். இப்போ இந்த அந்தரர்களுக்கு அதோட முடியல, அவர்கள் இன்னும் இங்கே பிறவிக்கு வரப்போறாங்க. வரும்பொழுதெல்லாம் சிவனிந்தனை செய்து கொண்டே போறாங்கனாக்க அவருடைய பாவம் எவ்வளவு எல்லையுடையதாக இருக்கு, இல்லாமல் இருக்கிறதுங்கிறத காட்ட போறாங்க. கெடுநெறி பற்றி சைவனிந்தையிற் கிளர்ச்சி கொண்டு கொடுமுக களியில் தோன்றி கலாய்த்தினர் இடத்தை கூர்ந்து கலியுகத்தில் தோன்றுவீங்க. வைதிக புறத்தராகி சைவநூல் வழியை கைவிட்டு வைதிகம் வேதம் சொல்லப்பட்டதாகி அந்த நெறியையும் கைவிட போறீங்க. அடுத்தது சைவநூல் ஆகமம் சொல்லப்பட்ட சிவருமான கடவுள் என்பதை நீங்க கைவிட போறீங்க. புறநூல் பற்றி புறநூல் அதான் பாஞ்சராத்திரம் என்கின்ற ஆகமம். நீங்க புறநூல் பற்றி உளப்பரு மறையின் நிந்தை ஐதன புகன்று அந்த பாஞ்சராத்திரத்தில் திருமாலை பரதெய்வம் என்று சாதிக்கிறதுனால வேதத்தில் இல்லாத கருத்து. வேதத்தில் சிவபெருமானே பரதெய்வம் என்ற உண்மை இருக்க நீ திருமாலை பரதெய்வம் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை தலைமையாக கொண்டிருந்தீனா அவ வேதத்தை நீ நிந்தனை செய்தாய், பிரமாண விரோதமாக நிற்க முடியும். அது அப்படியாக நீ இருக்க போகிறாய். ஐதன புகன்று வேற்று மொழியினை ஆதரித்து பொய்திகள் நரகின் வைக்கும் புண்டார பொழிய கண்டுனா இதுதான் முக்கியமான கருத்து. பொய்திகள் நரகின் வைக்கும் புண்டாரம் பொழிய கண்டு. இந்த புண்டாரம் இருக்க இது வினையை காய்ந்த புண்டாரம் அப்படிங்கிறது திருவிளையாட புராணம். இது பூத்தி இப்படி விட்டுக்கிறாங்களே ஊர்த்தவ புண்டாரம், இது பொய்திகள் நரகில் உய்க்கும் புண்டாரம் கந்த புராணம். யார் ஒருத்த நாமத்தை பொய்யாக வேணும் தன்னுடைய சிறத்தில் நெத்தில இட்டுக் கொள்ளுகின்றானோ, அந்த ஊர்த்த குன்றத்தை இட்டுக் கொள்ளுகின்றானோ, யாது காரணம் பட்டியலை இட்டுக் கொள்கிறானோ அவனுக்கு நரகம் உறுதி 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 என்று ஆதிபுராணம் பேசுகிறது. பொய்திகள் நரகில் உய்க்கும் புண்டாரம் பொழிய கண்டு கொண்டு அப்படின்னு அந்த ஊர்த்த குன்றத்தை பற்றி சொல்றார். அதை விட்டாரா தர்ஷன் ஒரு காரணம், அந்த மறைவர்கள் தான் இங்க இப்படி வந்து பிறந்துட்டாங்க. எந்துகள் மறையீரெல்லாம் இயம்பும் வெந்நீர். பஸ்மம் இருக்க திருநீர் விபூதின்னு அதுக்கு பேரு. இந்த விபூதியினுடைய பெருமையெல்லாம் எப்படி சொல்லுகிறது? மறையீறு எல்லாம், மறையீறு அப்படின்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். மறையீறு அறியா மறையோனே என்னார் மணிவாச பெருமானார். மறையீர்னா உபனிஷத்து, வேதத்தினுடைய அர்த்தம்னு அர்த்தம். எல்லாம் இயம்பும் வெண்ணீற்று மும்மை, வெண்ணீற்று மும்மை புண்டாரம் இல்லையா? இப்படி வேதத்தில் உபனிஷத்தில் புகழப்படக்கூடியதாகிய இந்த வெண்ணீற்றினுடைய புண்டரம் ஆகிய இந்த புண்டரம் அக்கமாலை சிவலிங்க பூசை, இதில் வேதத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கான். அக்ஷமாலைன்னா இந்த அக்கமாலைங்கிறது ருத்ராட்சம். அக்கு மாலை கொண்டு அங்கையில் என்னவார்னார் ஞானசம்பந்த பெருமானார். அக்குனா எலும்புன்னு அர்த்தம் இருக்கு, இது ருத்ராக்கம், அதனால அக்கு மாலை. புண்டாரம் அக்கமாலை சிவலிங்க பூசை தம்மின் விண்டிடா வைரன் கொண்டு. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா போகுது? யாராவது ஒருத்தவங்க திருநூறு பூசரம் வந்தால் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ருத்ராட்சம் தரிசனம் வந்தால் அப்படி தான் வெறுப்பாக இருக்கும். யாராவது சிவலிங்க பூஜை போனவங்களை பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். வைரன் கொண்டு அவர்களுக்கு இப்படியா நிந்தனை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நிந்தனை செய்ய செய்ய இன்னும் கடைப்பிறை வந்து கொண்டே இருக்கும். இதுவே கிடையாதுன்னு இருக்கும். அதனால திருநீரை யார் இகழ்கின்றானோ, மக்களுடைய வழக்க பாருங்களேன். ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயிலில் போய் துணூறு போட்டு வாங்குறாங்க, துணூறு எடுத்து போ நாமம் போட்டு வாங்க இங்கே சொல்கிறாங்களா பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் வழக்கத்திலே இது இருக்குது. அதனால பிண்டீடா வைரன் கொண்டு திகிரியால் வெந்த புன்னர். திகிரியால், திகிரினா சக்கரம், சக்கரத்தாலே வெந்த புன்னர். கையில் தொட்டி ஒத்திக்கிறாங்க. தொடக்கத்தில் சொன்னோம் இல்லையா, கோயில் பொறியால் ஒற்றுணர் பெரியாழ்வார் பாடினதை இங்கே திகிரியால் வெந்த புண்ணுங்கிறாங்க.
திகிரியால் வெந்த புன்னை தண்டு சங்கு ஆழி கஞ்ச குறிகளை தனுவில் தாங்கி அப்படி இருக்கக்கூடிய பஞ்ச ஆயுதங்களையும் தன்னுடைய உடம்புல சம்ஸ்கரித்துக் கொள்வது, இந்த உடம்புல அப்படி ஒட்டிக்கொள்றது நெருப்புல. அந்தனர் தமக்கு தேவாம் அரணடி தாழாது தோளில் வந்தவர் தமக்கு தேவாம் ஆயனை தழுவி. இப்படி சத்திரர்களுக்கு தெய்வமாகிய திருமாலை வணங்கினார். அந்தரர்களுக்குரிய தெய்வமாகிய சிவபெருமானை வணங்காது சத்திரர்களுக்குரியவராகிய திருமாலை வணங்க போறீங்கிறார். பேணி நிந்தனைக்கு உரியராகி இப்படி உலகமெல்லாம் அவங்களை நிந்திக்க நிலமிசை திகிரிவாளா நொந்து நீர் தழுவும் மாலும் உங்களுக்கு அருள் செய்யானால்னு சபிச்சார். நீங்க என்னதான் திருமாலை கும்பிட்டாலும், என்னதான் அவருக்கு திருப்பணி பண்ணாலும், என்னதான் அவருடைய திருவடியை நீங்க திருநாமா போட்டு கொண்டாலும், என்னதான் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொண்டாலும், திருமால் உங்களை பார்த்தால் அஞ்சி ஓடுவார், திருமால் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சாபம் வைக்கிறேங்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு அருள் செய்ய ஆனால்னு திருமாலுக்கு அருள் செய்ய முடியாத அளவுக்கு ததீசிக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு ததீசிக்கு இது இருக்கான்னா, திருமாலையே வெற்றி கொண்டவர் ததீசி. அது காஞ்சிபுரம் புராணங்கள் வருது. ஒரு இடத்துல திருமாலுக்கு ததீசிக்கு சண்டை வரும். அப்போ சண்டையில் திருமாலை புறங்காடுகிறார் ததீசி. ஒரு முனிவரிடத்தை தோற்று போகக்கூடிய ஒரு கடவுளாக திருமால் இருப்பதற்கு புராணங்கள் படி பலவிதமான ஆமாம் இல்லை அவர் காலில் கண்டுக்கிற வேற இருக்கார், ததீசிக்கிற வேற அதில் ததீசியோட சண்டை அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பிறகு புராணங்கள் பேசுறது வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். கதை புராணத்துக்கு சத்திரியர்னா உலகத்தை காக்குறவங்க இல்லையா? திருவுடை மண்மறைக்கானில் திருமாலை கண்டவரை நம்மாழ்வரை பாடுறது. என்னுடைய இப்போ திருவையாறில் அடியே பேசியிருக்கேன் பாருங்க, கம்பன் கண்ட அரசியல் அறம்னு. அதில் எடுத்து அந்த டாபிக் எழுது. அது எப்படி அரசர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, அரசர் எப்படி சிவபெருமானாக பார்க்கப்படுகின்றான், அரசன் எப்படி அந்தரனாக பார்க்கப்படுகின்றான், இதெல்லாம் அதில் பேசியிருக்கிறோம். சரி, இப்போ எதற்காக இவர்கள் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய விஷயம் என்ன, இந்த அவர்கள் போட்டுக்கூடிய ஊர்த்தவ பண்றதுடைய விஷயம் என்ன, இது எல்லாம் இப்படித்தான் நம்முடைய சைவர்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அதனால இந்த ஊர்த்தவ பண்றதை நம்ம எந்த காலத்திலும் கடவுளுடன் நினைக்கக்கூடாது என்பது தான் சைவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. இப்படி புண்டரம் இருக்கு, ஊர்த்தவ பண்றம் எதுக்கு? அதனால அவர்களே நீருன்னு தான் பாடுறோம். நீரு செவ்வை இலக்கானின் நெடுமால் அடியார் என்று தான் பெரியாழ்வாரே பாடுறார். அது திருமங்காழ்வார் பாடுறார். நீரு செவ்வே இடக்கானின்னார். அதுக்கு அவங்க என்ன பொருள் பண்ணுறாங்க? நீரு செவ்வே இப்படி இட்டுக்கிட்டோம்ங்கிறாங்க. நீரு நல்லா திடமாக இட்டுக்கொண்டவர்களை பார்த்தாலே திருமாலுக்கு அடியார் என்று புரிந்து கொள்வாள் அந்த பெண்ணு. திருமாலா திருமங்கை அது லட்சுமி குறிக்கிறது. அப்படியாக அது சொல்லப்படுகிறது. இதுதான் வைஷ்ணவத்தினுடைய அடிப்படை. இப்படியாக இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்களை, ஆழ்வார்களுடைய கருத்துக்களை எடுத்து இவர்கள் அந்த கருத்துக்கள் தான், ஆழ்வார்கள் பாடிய கருத்துக்கள் தான் வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்பதாக அவர்கள் ஸ்தாபித்து விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஒரு நெறிய ஸ்ரீபாஷ்யம் பண்ணுகின்றார் ராமானுஜர். அதனால தான் அவருக்கு பேரே பாஷ்யக்காரர் அப்படின்னு பேர் வருகிறது. இப்போ திருமால் கோயிலுக்கு போகலாமா நாம அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ சன்னியானம் கூட திருமால் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதை பற்றி ஒரு சர்ச்சை எல்லாம் பேசினாங்க. திருமால் சைவர்களுக்கு கடவுள், அதை நம்ம எங்கேயும் மறுக்க முடியாது. சிவபூஜையில திருமால் வருகின்றார் இல்லையா? கணேச கமலா குருபக்தி பூஜையில திருமால் நமக்கு ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா? திருமாலை நம்ம இதுக்கு இந்த மாதிரி திருமால் ஒரு குருவாக அவர்களே போட்டுக்கிறார்கள் நமக்கு தெரியாது. முதல்ல நாமளே திருமாலர் குருநாதராக போட்டுக்கின்றோம். அதோடு இல்லாமல் நவந்தரு பேதத்தில் உலகத்தை காத்தல் தொழில் செய்யக்கூடிய கர்த்தாவாக திருமால் இருக்கிறார். ரெண்டாவது, இறைவனுடைய திருமேனியிலே சம்பாதியாக திருமால் இருக்கிறார். இறைவனுக்கு புருஷ சக்தியாக திருமால் இருக்கிறார். இப்படியெல்லாம் பலவிதமாக சைவம் அவரை எடுத்து காட்டுகிறது, திருமாலுடைய பெருமை எடுத்து காட்டுகிறது. அதனால ஞானசம்பந்த பெருமானார் ஈனமிலா புகழன்னுங்கிறார் ராமரை. சைவர்கள் ராமரை இப்படி புகழ்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வைஷ்ணவர்கள் ஒரு பரந்த மனத்தோடு எங்கேயாவது புகழ்றாங்களான்னு பாருங்க, இருக்காது. ஏன்னா அதை சாபம் வாங்கியிருக்கிறாங்களா? எப்படி புகழ முடியாது. ஞானசம்பந்த பெருமானார் பொய் சொல்லாது ராமருக்காய் பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வலுவேன்னு ராமரை பற்றி அப்படி உயர்வாக பேசுகின்றார். ஏவியலும் சிலை எண்ணல் அப்படின்னு வில்ல வல்லவனாகிய திருமால் அப்படி பாடுகின்றார். ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இதனால சொல்கிறேன், திருமாலே அவங்கள பார்த்து அஞ்சு ஓடுவார், திருமாலே அவர்களுக்கு அருள் செய்ய மாட்டார்னு இருக்கும் பொழுது திருமால் இப்போ யார் கட்சின்னு பார்த்தா நம்ம கட்சியாக தான் இருக்கு. இப்போ அவங்க வேணால் திருமால் கட்சியாக இருக்கலாம், ஆனால் திருமால் யார் கட்சி பார்த்தா அவர் சிவபெருமான கட்சியாக தான் இருக்கார். அப்படி தான் இருக்குப்போம். ஆனால் திருநாட புராணத்தை ஒரு இடத்துல வரும்பொழுது
சாமி மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொள்வதற்காக எழுதியிருக்கிறார். மேக்கப் ரூமில், மேக் ஓவர் ரூமில் சாமிக்கு அலங்காரம் நடக்குது. தேவர்கள்லாம் சாமியை பார்க்கறதுக்கு வராங்க. இப்போ சாமி திருமால்கிட்ட தான் பேசுகிறாரு. மாப்பிள்ளை இல்லையா சாமி, சாமிகிட்ட திருமால்கிட்ட பேசுகிறார். பிரம்மாவை பார்த்து தலையாடுறாரு, இப்படி சிரிக்கிறார். மற்ற தேவர்கள்லாம் பார்த்து இப்படி பார்த்தாராம், வந்திருக்காங்க நாங்கள் அப்படின்னு இருக்கார் சாமி. அந்த அளவுக்கு தேவர்களே திருமாலுக்கு முக்கியத்துவம் காட்டப்பட்டிருக்குங்க. அது எப்படின்னா, இப்போ நாங்களாம் படத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நிகழ்ச்சிக்கு கல்யாணத்தை பார்க்கும், முக்கியமான விழா இருக்கும், குரு பூஜையாக இருக்கும், கல்யாணம் கோயிலில் இருக்கிறாங்க, அங்கே இடத்துக்கு போகிறோன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நின்றுட்டுருப்போம். அவங்க முக்கியமாக விஐபி ஜட்ஜி வந்துருப்பாங்க, ஜட்ஜிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. வரும்போது ஒரு தடவை அப்படி திருப்பி நம்ம நிற்கிற இடத்த பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பதிவாகிடும். அவ்வளோதான். இல்லை, கண்ணால் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கோங்கிற பதிவாகிட்டு போகிறோம். அதுபோல் தேவர்கள்லாம் பெருமானுடைய சன்னதியில் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். சாமி திருமண மாப்பிள்ளை இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க போகிறார், ஜோரில் இருக்கார் அவர். அதனால ஒரு டைம் இல்லை ஒன்று பேசுறதுக்கு இப்போ. அதனால திருமாலை பார்த்து பேசினாருன்னோ, பிரம்மாவை பார்த்து சிரிச்சாருன்னோ, தேவர்களை பார்த்தார், பார்வை இருந்தார், அது போல இருக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான தேவதையாக திருமால் இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார், காரண கடவுளாக இருக்கிறார். அதனால் திருமாலை எந்த வகையிலும் நாம் இகழ்வது கிடையாது. திருமால் இறைவனுக்கு விருப்பமானவராக இருக்கிறார். அவர் தான் அசபை. திருமால் என்ன யோகத்தில் நம்முடைய நாடியாக இருக்கிறவர். குண்டலினி சக்தி தான் பாம்பு, அந்த ஆதிசேஷனாக இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியாக திருமால் இருக்கிறார். நம்மளெல்லாம் காட்டுகிறார்கள். அதனால் நம்ம திருமாலை எந்த விதத்தில் நிந்தனை பண்ணக்கூடாது. ஆனால் திருமாலை பரதெய்வம் என்று யாருக்கு வினந்தனை செய்கின்றானோ அவன் தான் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி உடையவன் அர்த்தம். அப்போ திருமாலை கும்பிடக்கூடிய கோயில்கள் பலவிதமான கோயில்கள் தொன்று தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ விசிஷ்டாத்வைதம் என்கின்ற சம்பிரதாயத்தை நிறுவி இந்த சம்பிரதாயத்துக்கு உரியது தான் திருமால் கோயில் என்று ஆக்குபை பண்ணி கொண்டார்கள். விளக்க முடியுதா சொல்றது? அதனால திருமால் கோயிலை இன்றைக்கு நாம் அப்படி பார்க்கிறோமே தவிர்த்து உள்ளபடியே திருமால் கோயில் வைஷ்ணவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அல்ல அல்ல. அது பழங்காலமே தொட்டு இருக்கு. இது ஸ்தாபிக்கப்பட்ட நெறி என்ன, ஆழ்வார்கள் எப்போ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாங்க, சைவ சித்தாந்த கருத்து என்ன அப்படிங்கிறத நாம் சங்க பாடல்கள் எடுத்து காண்பிக்க முடியும். அந்த அளவுக்கு காட்டப்பட்டிருக்கு. திருக்குறளே சைவ சித்தாந்தம்ங்கிறத சொல்லுகின்றோம் இல்லையா? இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னா திருவள்ளூர் சைவ சித்தாந்திங்கிறத எடுத்து காண்பிக்கலாம். வினை என்பது எதனால் உற்பத்தி ஆகுது? இருளால உற்பத்தி ஆகுதுங்கிறார். இருள்னா என்ன? அதுதான் ஆணவமலம். திருக்குறளே சைவ சமயம் சொல்லக்கூடிய 5 பொருட்களை எடுத்து காட்டுகிறார். உயிர் என்று பசுவையும், இறைவன் என்று பதியையும், இருள் என்று ஆணவமலத்தையும், மருள் என்று மாயையையும், வினை என்று கண்மத்தையும் திருவள்ளுவர் இந்த 5 பொருட்களையும் சைவ சமயம் சொல்லக்கூடிய அனாதி 5 பொருட்களையும் திருக்குறள் எடுத்து பேசுகிறது. விளக்க முடியுதா? இப்படி சங்க பாடல்கள் எல்லாவற்றிலுமே பலவற்றிலும் பேசக்கூடிய பேசக்கூடிய திருக்குறள், சங்க பாடலுடைய கருத்துக்கள் எடுத்து பேசக்கூடிய திருக்குறள், இப்படி எல்லாமே ஒன்றாக இருக்கும்பொழுது சங்க பாடல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னது தான்? சைவ சித்தாந்தம். இதை யார் உறுதிப்படுத்துறாங்க? அருணகிரிநாத பெருமான் உறுதிப்படுத்துறாங்க. அருணகிரிநாத பெருமானார் திரு அண்ணாமலை திருப்புகழில் சங்க பாடல்களை நாம் படிக்கணும், சங்க பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய தேவாரம் முதலியவற்றை படிக்க வேண்டும், எப்படிலாம் எடுத்து காண்பிக்கிறோம். அந்த திருப்படியில் இந்த ஞாபகம் இல்லை, ஞாபகப்படுத்து வரியோடு எடுத்து போடுறேன். சங்க பாடல்களும் நமக்கு பிரமாணம் தான், அவற்றை நாம் படிக்கணும், அவற்றை நாம் கைகொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் காட்டுறாங்கன்னா, இப்போ அது எப்பேற்பட்ட புகழுடைய நூலாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? அது நம்ம சமயத்தை சொல்லலைன்னா அதை நம்ம கைகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்போ சமயத்தை சொல்றதுனால தான் எடுத்து காண்பிக்கிறாங்க. இப்படியாக தமிழருடைய பாரம்பரியம் சைவ சித்தாந்தமாக இருக்க, திருமாலையும் ஒரு கர்த்தாவாக, அதாவது காரண கடவுளாக வழிபாடு செய்து கொண்டிருக்க, காரண கடவுளுக்கு எழுந்ததாகி அந்த திருமாலுடைய கிரகங்களை, அந்த விண்ணகரங்களை, அந்த ஆலயங்களை எல்லாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் ஆக்குபை பண்ணிக்கொண்டு அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில் தான் காட்டுகிறார்கள். அதனால நாம திருமால் கோயிலை ஒன்றும் போகாமல் இருக்கக்கூடிய பொறுத்த நாம வேணா அங்கே போகாம, நம்ம வேணா அந்த சம்பிரதாயத்தை ஒழுகாமல் இருக்கணும். நமக்கு அதான் பார்த்துட்டு தான் இல்லை. என்ன மைக் மாற்றினது, பேட்டரி மாற்றினது.
ரெஃபரன்ஸ் தான் எல்லாம் தெரியல அர்த்தமா. கண்ணு வச்சு தான் ஒன்றுமே படிக்காம போறேன். புக்குன்னு முடிக்கல, அந்த பேஜ் வந்துட்டு இருந்தா கரெக்டாக வந்து போதும், அப்படியே ஃபோட்டோ எடுத்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதிகபட்சம் 2-3 நாள் தான் ஒரு புக்கு படிக்கிறதுக்கு. எனக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் முடிச்சிடுவேன். அது சின்ன புக்ஸ் எல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வாங்கி முடிச்சிடுவேன். இன்னும் இப்படி திருப்புங்க, இப்படி திருப்புங்க. ஜூம் பண்ணுங்க. அப்போ இன்னும் ஜூம் பண்ணுங்க. போதும். நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அவர் போடணும். அதான் எனக்கு பெருமை விருப்பமாக இருக்குது. ஏன்னா என்ன இதெல்லாம் கேட்டுட்டு, ஏன்னா அவருடைய சேனலில் ஏகப்பட்ட வைஷ்ணவர்கள்லாம் வேற பேசிகிட்டு இருக்காங்க எஜுகேட் சேனலில். அவங்களா இது சட்டை கட்ட போட்டு இது ஏன் அப்படி போடுறீங்க டெல் பண்ண சொல்லிட்டாலும் அப்புறம் அதுதான் கேட்டு. அதனால் அப்படியாக அந்த வைஷ்ணவ விஷ்ணு கிரகங்கள் எல்லாமே பழங்காலத்தில் இன்றைக்கி இலங்கையில் கூட திருமாலுக்கு திருப்புண்டரம் தான் தரிக்கப்படுகிறது. திருமால் விபூதி தாரணதாக பஸ்ம தாரணமாக தான் அங்கே இருக்கார். ஆனால் நம்முடைய கோயில்லையே பாருங்கள், பல குருக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாலயங்கள்லேயே திருமாலுக்கு ஊர்த்துவ மன்றம் போட்டு வச்சுருப்பாங்க. திருமால் விபூதி தாரணதாக இருக்கும்போது அவர் விபூதி சாட்சி காமிக்கிறதுக்கு நமக்கு என்ன, மக்களுக்கு தெரியாதான், அவருக்கு நாமம் போடலைன்னா அவர் திருமால்னு தெரியாதான். அதுக்காக தானே அடையாள கோலம் காமிக்கப்பட்டிருக்கு. சக்தி சக்கரதாரியாக அவர் இருக்காருங்கிறது. ஆனால் எந்த கோயிலுக்கு போனீங்க, பின்னாடி சாமிக்கு பின்னாடி இருப்பார். மேற்கு பாகத்தில் திருமாலுக்குரிய ஸ்தானத்தில் இருப்பார். பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் போட்டு நடுப்புற குங்குமத்தை வச்சுட்டு இருப்பாங்க, ஊர்த்தவ போடுறத வச்சுட்டு இருப்பாங்க. சைவர்களே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இது நம்மளுடைய திருவாரூர் சைவ சமயத்தினர் ராஜதானி. திருவாரூர் கோயில்லையே வைஷ்ணவ கிட்டத்தட்ட உள்ள புகுந்துட்டு இருக்கு. திருவாரூர் கோயிலில் படத்தில் இருக்கிறார் திருமால். திருமாலை ஓவியமாக வரைந்து வழிபாடு செய்வது சுவாகமத்தில் உண்டு. அப்படித்தான் தில்லையில் சித்திரக்கூடத்தில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். அதனால சித்திரக்கூடம்னு அதுக்கு பேருங்கிறாங்க. இந்த சித்திரக்கூடமே தில்லையில் இருந்த திருமாலுக்கு வழிபாட்டுக்குரிய அந்த இடத்தை நந்திவர்ம பல்லவன் தான் உற்பத்தி பண்ணுகின்றான் என்று சொல்லுகிறார்கள். நந்திவர்மனுடைய பல்லவர் காலகட்டத்தில் தான் அது உற்பத்தி ஆகுது. அதுக்கு முன்னாடி அது ஒன்றும் பெரிய வழிபாட்டுக்காக இல்லை. அப்படி உற்பத்தி பண்ணதுக்கு பிறகு தில்லை 3000 அந்தணர்கள் தான் அதை வழிபாடு செய்கிறாங்க. விளக்கப்படுதுங்களா? அது அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறது. அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அப்படின்னு அதுன்னு சொல்ல போனால் ராமன் தான் அதை பாடுறார். அது ரொம்ப ஆய்வுக்குரிய செய்தி. இந்த அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி அப்படின்னு ஒரு குலசேகர ஆழ்வார் பாசுரம். அது தில்லைக்கு சித்திரக்கூடத்துக்கு பாடப்பட்ட பாசுரம். அதில் முழுக்க ராமாயணம் தான். ராமாயணமாக தான் அதை பாடுறார். அது முழுக்க ராமாயணம் பூர்த்தியாக அதில் சொல்கிறார். ராமாயணம் ஆரம்பத்துலேருந்து தொடக்கத்தில் நிறைய வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். ராமனை தில்லை நகர் சிற்றம்பலம்னே வருது பாருங்க, சித்திரக்கூடந்தன் அப்படின்னு தான் பாடுறார் அவர். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் அதில் படுத்திருக்கக்கூடிய கோலமாக அதில் இருக்குது. ஆனால் அவருக்கு காட்சி கொடுத்தது என்ன, ராமரா தான் காட்சி கொடுத்துருக்கார். ராமரா தான் பாடியிருக்கார். குலசேகர அது ராமரா தான் பாடியிருக்கிறார். ஆனால் இவர் படுத்திருக்கிற கோலத்தில் அதை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இப்படி இருக்குது. அதை கேட்டோம்னா இல்லை, அவருக்கு படுத்திருந்த திருமாலை தான் ராமரா காட்சி கொடுத்தார் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அதில் இருந்துட்டு இருக்குது. இப்படியாக அந்தணர்களாலே வழிபாடு பண்ணக்கூடிய அந்த திருமாலுடைய வழிபாட்டு நெறியானது சிற்றம்பலத்துக்கு திருப்பணி செய்யும் பொழுது 3ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்கிறோம். இவர் கிருமிகண்ட சோழன் ராமானுஜர் வரலாறு வருகிறாரு. அவங்க கிருமிகண்ட சோழன் சொல்கிறாங்க. இந்த சோழ அரசருக்கு பயந்து கொண்டு ராமானுஜர் புறவட்டை போயிடுறார். மேல்கோட்டைங்கிற ஏரியாவுக்கு அவர் போயிடுறார். அவர் குரத்தாழ்வார் கண்ணை எடுத்துடுறாங்க. இப்படி எல்லாம் பார்க்குறோம். அது ராமானுஜர் அவர் ஒரு சமய ஆச்சாரம், நம்ம அவரை நிந்திக்கக்கூடாது. ஆனால் அவருடைய சரித்திரத்தில் அது பேசப்பட்டுகிறது. அவர் காஷாயம் உடையவராக இருக்கிறார். ஆனால் காஷாயம் உடையவர் எந்த காலத்தும் உறுதி இருக்கும். அப்பர் சாமியை கூப்பிட்டா ராஜா வந்து என்ன சொன்னாங்க, அப்பர் சாமி, நவார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சம் ஏமாப்பம் பிடியறியும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னார். எதிர்கொண்டார் அரசரை. ராமானுஜர் எதிர்கொண்டிருக்கணும் இல்லையா? திருமால் பரதெய்வமாக இருந்தால் உதவி பண்ணியிருக்கணும் இல்லையா? சரி, உயிர் போனாதான் என்ன, போயிருக்கட்டுமே. அப்படி இல்லாமல் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சீடருக்கு தன்னுடைய காஷாயத்தை கொடுத்து விட்டு ஒரு வெள்ளை வேட்டியை அணிந்து கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டு போய்விட்டார். இது ஒரு பெருமைக்குரிய சரித்திரமா இல்லையா?
இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதனால் வைஷ்ணவ அன்பர்கள் கோவில் சண்டைக்கு வந்தாலும் நம்ம சண்டை போட தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் இதுதான் உண்மையும் கூட. இப்படி தான் இருக்கிற வரலாறு அப்படி தானே இருக்குது. வரலாறுகளை கேள்விக்குட்படுத்த இப்படி தான் வந்து கேள்வி நிற்கிது. இப்போ அப்பர் சாமி எத்தனை கொடுமை நெருப்பில் வச்சு முழுவுனாங்கல்ல. அப்பர் சாமி 7 நாள் இருந்தாராம், உள்ள 8 நாள் உள்ள இருந்தாராம், போட்டு திருகாணி போட்டு முழுவுனாங்க அப்படிங்கிறாங்க அப்பர் சாமி. மாசில் வீணையும் அலைமதியமும் விகுதென்றாலும் விங்கில வேணிலும் மூசு வண்டாரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே அப்படின்னு அப்பர் சாமி காட்டுறாங்களே, பாடுறாங்களே. யானை எதுக்கு வந்து நிற்கிது? யானையை பார்த்து பாடுறாங்களே அஞ்சாம. பலபல காமத்தராகி பதைத்தருவார் மனத்துள்ளே களமலை கெட்டு திரியும் கடி கணபதி எனுங்களிலும் பழமேந்து இடண்டு சுடரும் வான்கைலாய மலையும் களமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை. நெஞ்சு கொடுத்தான், அதை சாப்பிட்டுட்டு பாடுறாங்களே சாமி. நஞ்சு அமுது ஆக்குவித்தா நனிபள்ளி அடிகளாரேன்னு பாடுறாங்களே அப்பர் சாமி. கல்லில் பட்டி தூக்கி போட்டாங்க கடைசியில். அது சேக்கரார் சாமி சொல்கிறாரு தான். ஆனால் அப்பர் சாமி வாக்கிலே சொல்கிறார், கல்லினோடு எனை பூட்டி அமன் கையில் ஒல்லை நீர்முக நூக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் சூழ் நீளக்கூடிய அரண் நல்லனாவும் நான் வெற்றி உய்ந்தேன். இப்படி பதிவு பண்ணுறாங்களே, அப்படி ஒரு பதிவு இருக்கா? இருந்தாலும் பெருமை பேசிக்கலாம், உண்மைன்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையே. ஆச்சாரியர்கள் இப்படி இருக்கும் பொழுது அது எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? அவர்கள் அற்புதம் செய்தார்கள், அவர் எல்லாரும் எப்படி பின்பற்ற முடியும்? அது எப்படி கொண்டு சேர்க்க முடியும் மக்களுக்கு? தமிழர்கள்லாம் அப்படியே பக்கத்திலே இல்லாமல் போயிட்டாங்க, ஐந்தறிவத்துக்கு சக்தி இல்லாமல். எப்படி இருக்க இது எங்கிருந்து தொடங்கினேன்? என்னமோ டாபிக் பேசுவோம் மாதிரி வந்துட்டேன். திருவாரூர் கோயிலில் இப்படியெல்லாம் என்னுடைய பரமாச்சாரியர்கள் சைவத்தை ஸ்தாபித்து கொடுக்க இன்றைக்கு சைவ சமயத்துக்குள்ளேயே இந்த திருமாலுடைய நெறி இப்படி சொல்ல வந்தேன். இந்த தில்லையில் அன்னைக்கு ஒரு நந்திவர்ம பல்லவன் ஏற்படுத்தின அந்த ஒரு சின்ன விஷயம், சோழராஜா வந்து அதை மாற்றுகிறார், திருப்பணி மாற்றுகின்றார். அவருக்கும் அப்போ இருந்த சைவ வைஷ்ணவ போராட்டம் என்னதான் ராமானுஜ காலகட்டங்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திருமால் மேலே ஒரு வெறுப்பு வந்து இருந்தால் பிரச்சனை பண்ணுவாங்க, தூக்கி வெளில இருந்தார் அப்படிங்கிறாங்க. அதை இலக்கியங்கள் சொல்லுகிறது. திருமாலுடைய பழைய இருப்பிடமாக கடலுக்கு அடிச்சாருன்னு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுகின்றார்கள். பிறகு கோவிந்தராஜ பெருமாள் அப்படி அனுப்பிச்சார் சொல்லுகிறார்கள். பிறகு நாயக்கருடைய ஆட்சி காலம் வருகிறது. அவர்கள் பரம வைஷ்ணவர்களாக இருக்கிறவர்கள். அவர்களிடத்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இணைந்து கொண்டு அவர்களுடைய மூலமாக தில்லைக்குள்ளே இறைவனுக்கு வழிபாட்டுக்குரியதாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆக்கிரமித்து இப்போது இருக்கக்கூடிய அந்த சித்திரக்கூடம் என்கின்ற அந்த இடத்தை விரிவுபடுத்தி திருமாலுக்கு பெரிய திருமேனியை வச்சு வழிபாட்டுக்குரிய நெறியாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குரியதாக வச்சு நாளது வரைக்கும் தில்லையில் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது எதனால்? ஊசி இடம் கொடுத்தாதான் என்ன ஆகும்? நூலு நுழைஞ்சு வரும். அப்போது அன்றைக்கு ஒரு காரணத்தினால உள்ள வந்த நெறி தான் இன்னைக்கு சின்னதாக ஒரு அக்கினி குஞ்சொண்டு கண்டேன், அது அங்கடை காட்டில் பொந்தடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தள் வீரத்தில் குஞ்சென்ற மூப்பொன்று உண்டானார் பாரதியார். சின்ன நெருப்பு தான், அதுதான் காட்டை இருக்குது. அதுபோல் சின்னதாக வந்த அந்த சம்பிரதாய நுழைவு தான் இன்றைக்கு தில்லையிலேயே நடராஜாவினை வழிபாடுவதற்கு இடையூறாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. நம்ம ஒன்றும் இடையூறாக பார்க்கல, ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும், வழிபாடு கொண்டு கும்பிட்டு போனது பண்ணுறோம். ஆனால் சிதம்பரமே திருமாலுக்குரிய கஷேத்திரம் என்று வரும்பொழுது தான் பிரச்சனையாக வந்து முடிகிறது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது இது அன்றைக்கு விட்டது இன்றைக்கு பிரச்சனை நிற்கிது. இன்றைய இதை பார்த்து கூட இன்றைக்கு சைவர்கள் பாடம் கற்றுக் கொள்ளவில்லை. திருவாரூர் கோயிலுக்குள்ள சேர தரிசனம் பண்ணிட்டு வெளில வரக்கூடிய பகுதியில் பெரிய திருமால் படம் இருக்குது. திருமாலை சித்திரத்தில் வழிபாடு பண்ணலாம். அவர் செவ்வாக வழிபடி பூஜை பண்ணணும். அவருக்கு திருமுறையை பாடி வழிபாடு உபசரிக்கலாம், உபச்சாரம் தான். அவரை அப்படி உபசரிக்காமல் பல்லாண்டு பெரியாழ்வாருடைய பல்லாண்டையை வச்சு போடுவாங்க. பெரியாழ்வார் திருமாலை பரதெய்வமாக போடுறார், சிவருமான ஒரு தேவதைங்கிறார் இல்லையா? திருமாலை கும்பிடுறது தப்பு இல்லை, திருமாலுடைய நெறியை ஏற்றுக்கொள்வது, திருமால் பரதெய்வம் என்று சொல்லக்கூடிய நெறியை ஏற்றுக்கொள்வது தவறு. அதனால தான் சில்லாண்டிற்சதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமல்னு நம்முடைய தவத்திரம் சொல்லுகிறது. சிறுநெறிங்கிறத சிறுதெய்வம்னா எல்லாரும் நினச்சிக்கிறான். சிறுதெய்வம்னாலே இந்த நாட்டார் வழக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நினைச்சுக்கிறான். அது கிடையவே கிடையாது. சிவபெருமானை பரதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செஞ்சோம்னா எந்த தெய்வமும் சிறு தெய்வமாக கிடையாது. யாதொரு தெய்வம் ஒன்று தெய்வம் ஆகிய எங்கே மாதுர பாகனார் தாமே வருவார். எந்த கோயிலாக இருந்து உள்ள ஒரு தெய்வம் சிவபெருமான்கிற படிப்பனை இருந்ததுன்னா அங்கே ஏது சிறு தெய்வம்? சிறு தெய்வங்களுக்கு பரத்துவம் கிடையாதுங்கிறது சிறு தெய்வத்துடைய வரலாறுகளே சொல்லுகிறது. எந்த சிறு தெய்வத்துடைய வரலாறு எடுத்து சிறு தெய்வம் நான் இங்கே சொல்லக்கூடாது, அடையாளத்துக்காக சொல்லுகின்றேன். நாம் எப்போது சிறு தெய்வம் சொல்கிறதில்ல, நாட்டார் தெய்வங்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த தெய்வங்களுடைய எந்த தெய்வங்களுடைய வரலாறு எடுத்துங்க, அவர்களுடைய பூர்வ கதைகளில் நிறைவில் சிவபெருமான் அம்பாலால் தோன்றி அவர்களுக்கு தெய்வ பதவியை கொடுத்து நீங்கள் இந்த பகுதியில் இருந்து கொண்டு உங்களை வணங்குறவர்களுக்கு அருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் கதைகள் இருக்கும். எந்த தெய்வமாக எடுத்துங்க,
இப்போ அதை கும்பிடுறது எப்படி நீங்கள் தெய்வத்துக்கு புறம்பாக சொல்ல முடியும்? ஆனால் சிறு தெய்வம்னா அந்த கோயிலுக்கு போகிறது தான் சிறு தெய்வம்னு வச்சுக்கிட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுவதை பெருநெறின்னு வச்சுருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. சைவர்களுக்கு எது சிறுநெறின்னா சிவபெருமானை பரதெய்வமாக ஏற்காத அனைத்து நெறியுமே சிறுநெறி தான். அது ஸ்ரீ வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, எந்த சாக்தமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நெறியாக இருந்தாலும் சரி, சிவபெருமானை பரதெய்வம்னு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் சிறியவர்கள். அவர்கள் நெறித்தான் சிறு தெய்வம். இதைத்தான் நம்ம வலுவாக பதிவு பண்ண விரும்புகின்றோம். அதனால அந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்களைத்தான் நம்ம ஆச்சாரியர்களை பின்பற்றுமான்னு தான் முக்கியம். அதனால தான் நம்ம சன்னியானம் எப்போன்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவாலயங்களுக்கு நீங்கள் போனாலும் கூட சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் தென்னீர் கறந்த வண்ணச்சடை முடியன் பதத்தை தவிர்த்து வேற எதையும் தன்னுடைய சிரசில் தாங்க மாட்டான் செங்குட்டுவன்கிறதுனால ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தவர் சேடங்கொண்டு சிலர் வந்து இறைஞ்சன சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. திருமாலுடைய அந்த சேடம் பிரசாதத்தை கொண்டு அதை வாங்கி தோளில் தாங்கி கொண்டான் அப்படின்னு செங்குட்டுவனை பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது. திருமாலை கும்பிடலாம், வணங்கலாம், ஆனால் சிவருமானுக்கு நினைவைத்து கும்பிடக்கூடாதுங்கிறது தான் சிவர்களுக்குரிய படிப்பனை. அதனால தான் அவர்களுடைய சடாரி தாங்கிறதுங்கிறது நம்மிடத்த வழக்கம் இல்லை என்பது சன்னியானம் சொல்லுவாங்க. சடாரி காமிச்சா சடாரி நம்ம வாங்கிக்கிறது இல்லை, ஏன்னா மரியாதையாக தொட்டு கும்பிட்டுப்போம். ஏன்னா இது சிவருமானுடைய திருவடியை சுடிக்கொள்ள இடம். அங்கே நம்மளுடைய பாந்து அங்கே இருக்குது சடாரியில். அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெறியையும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அப்போ சிவபெருமான் திருமாலுக்கு கீழே என்ன அர்த்தம் ஆயிடுது. ஸோ இப்படி தெளிவாகத்தான் மகாசன்யானம் போகிறாங்களே தவிர்த்து எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சிக்காமல் போகிறாங்கன்னு ஏதோ ஒரு அறிவியல்களில் எழுதி கொண்டு வருகிறார்கள். எதுக்கு சொல்ல வந்தேன், இப்படி நம்மவர்களே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்களையே நிந்திக்கிறாங்க, புரிஞ்சுக்காமலே சைவாலயங்களில் திருமாலை சைவ பரமாக வழிபாடு பண்ணாமல் அவருக்கு திரிப்புண்டரம் போடாமல் அவருக்கு ஊர்த்துவ புண்டரம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு அங்கே வழிபாடு பண்ணுறாங்க சைவாலயங்களில். இப்போ ஒரு அம்பாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருக்கவாசல் திறந்துருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய கோடிக்காவலையும் கூட அம்பாளுக்கு திருமால் அலங்காரம் செய்யப்படுகிறது. அதையும் இப்போ அம்பாள் திருமாலை காட்சி அளித்தாரா இல்லையா அந்த பகுதிக்கே நான் வரல. அது ஆராய்ச்சிக்குரிய செய்தி, புராணத்தில் இருக்குங்க, பிரமாணம் இருக்குது, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதை பற்றி நான் பேசவே இல்லை. அம்பாள் திருமாலை காட்சி கொடுத்துருவா நிச்சயமா. ஏன்னா அம்பாள் திருமால் தான். அரியாளால் தேவி இல்லை இணை யாரனார்க்கேன்னாரு, உமையாளால் உருவம் இல்லைன்னாரு அப்பர் சுவாமி. அம்பாளுக்கு திருமாலை போல் அலங்காரம் பண்ணுறது தப்பு நடிகன்னு சொல்ல வரல. ஆனால் அங்கேயும் நாம் ஏன் திரிப்புண்டரம் ஊர்த்தம் பண்ணுறோம் காமிக்கணுங்கிறதான் என்னுடைய ஒரே கேள்வியாக இருக்கிறது. நான் அதுதான் திருமாலுக்குடைய அடையாளமே பஸ்மதாரணம்னு இருக்கும் பொழுது அவர்கள் ஊர்த்தம் பண்ணுறது தான் தப்புன்னு தான் இப்போ தான் ஸ்தாபிச்சதுக்கு காமிச்சிருக்கோம். ஊர்த்தம் பண்ணுறமே தவறுங்கும் பொழுது வைஷ்ணவ நெறிக்கு உரியதாகி அதை கொண்டு வந்து அம்பாள் இந்த ஊர்த்தம் பண்ணுறங்கிறது திருமாலுடைய திருவடி, அதாவதுக்கான அர்த்தம். அவர்கள் அப்படி தான் கொடுக்குறார்கள். அது கொண்டு அம்பாள் நெத்தியில் சாத்தலாமா? அது எவ்வளோ பெரிய இழிவு இல்லையா? பின்னாடி நம்மளுக்கு சைவத்தில் பாதிக்க அதைத்தான் சொல்லுகின்றோம். பின்னாடி வரும்ன்றதுலாம் நெறி. அதுக்காகத்தான் இப்படி இந்த பாஞ்சராத்திர நெறிக்கு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை நாம் பதிவு செய்துவிட்டு நம்ம உள்ளே நுழைய இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய சைவர்கள் தான் இதை சரியாக புரிந்து கொண்டு வேண்டும். திருமால் நமக்கு எதிரி கிடையாது. திருமால் சுவாமி தான் திருமால் உள்ள அந்தர்பாவியாக இருந்து கொண்டு எழுதுகின்றார். அதெல்லாம் ஒரு கருத்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திருமாலை பரத்துவமாக சொல்லக்கூடிய நெறி நமக்கு ஏற்புடைய நெறி அல்ல. அதனுடைய அடையாளங்களை நம்ம உள்ளே கொண்டு வருவது தான் நமக்கு எப்படி தில்லையில் இன்றைக்கு ஒரு தில்லையோ அதே பேர் நாளைக்கு ஒரு திருவாரூராது ஆகிவிடக்கூடாது என்பதை தான் நம்முடைய அபிப்பிராயம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த விஷ்டாத்வைத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி கடவுளை திருமால் தான் பரத்துவம் என்பதை நிரூபிக்கிறார்கள். சில கருத்துக்களோடு பார்த்துட்டு இன்றைக்கு பாட்டுக்குள்ளே போவோம். எதற்காக பேசுகின்றோம்னா உள்ளுக்குள்ளே திருமாலை பற்றி பேச போகிறோம் நிறையா. அவர் எப்படி கடவுளாக இருக்கிறார்கள் நாம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்படி கடவுளாக கும்பிடுறாங்க அவங்கள தான் மறுத்து நாம் பேசுகின்றோம். ஸோ அதனால் இந்த விஷயங்களை இங்கே நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பாட்டு நமக்கு எளிமையாக போகும் என்பது கருத்து. இந்த விசிஷ்ட அத்வைதம், இந்த அத்வைதம்ங்கிற சொல்ல பாருங்கள், இது தான் பலவிதமான கருத்துக்களை ஏற்படுத்துகிறது நாம் பார்க்குறோம். வேதத்தில் அத்வைதம்ங்கிற சொல்ல இருக்குது. இந்த அத்வைதம் அப்படின்னால என்ன அர்த்தம், அது இரண்டு அல்ல அப்படின்னு அர்த்தமாகுது. இரண்டு அல்லவா இருந்ததுன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஆமாம், எத்தனை வடை இருக்கு? ஒன்று தான் இருக்குன்னு வச்சுக்கோப்போம். இரண்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா? வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு இட்லி தான் பாக்கி இருக்கு. இட்லி இருக்கா? இரண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கலோக்கிய லாங்குவேஜ் அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே ரக்ஷா கொடுக்க வந்த வேதம் இப்படி குழப்பமா? ஒரு பொருள் தான் இருந்ததுன்னா ஒன்று தான் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா?
அதே இரண்டு இல்லைன்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம்? அப்போ அது இரண்டுன்னு அர்த்தமா இருக்கு. இரண்டா இருக்கிறதுனால தான் அது இரண்டு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நிலையில் அது இரண்டு இல்லாமல் ஒரு நிலையை அடைகின்றதுன்னு அர்த்தம். இதான் பெத்த நிலை முத்து நிலைன்றலாம் நம்ம இது பண்ணுறோம். இப்போ அத்வைதம்ங்கிறது கருத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் அது எப்போ அத்வைதம்? பெத்தலையா முத்தியிலையா? விளக்கு புரியுதுங்களா? முத்தியில அத்வைதம் பேசுவோம். ஆனால் பெத்த நிலையிலையும் அத்வைதமா? பெத்த நிலையில்னா இந்த சகல நிலை. இப்போ நாம் அத்வைதமாக இருக்கிறோம், நாமளும் கடவுளும் அத்வைதமாக இருக்கணும் இல்லையே. அப்போ அத்வைதங்கிற கோட்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடாக இருந்தாலும் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அது எப்போங்கிறது ஆராய்ச்சி. இதில் ஏகான்மவாதிகள் எப்போவுமே அத்வைதான்ட்டாங்க. அதனால தான் அப்படி சரியாக போகுது. எப்போவுமே அத்வைதம் எப்படி இருக்க முடியும்? இப்போ அத்வைதமே இல்லையே. நம்ம அடுத்தது மத்துவ சம்பிரதாயத்தில் எப்போதுமே துவைதம்ட்டாங்க. எப்போவுமே தனித்தனி தான் அப்படின்ட்டாங்க. அபேதம், அபேத கொள்கை. அது அபேதம் தான். அதுதான் கட்சி நம்பிங்கிறவர் ராமானுஜர் சொல்லி கொடுக்குறாரு. அபேதம், பிரம்மமும் உயிரும் வேற வேற தான், அபேதப்பட்டது. அடுத்தது விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்ட அத்வைதத்தில் உயிரை உண்டு, உயிர் பொய்ப்பொருள் கிடையாது. மாயாவதி சொல்றது மாதிரி உயிர் என்ன கிடையாது? பொய்ப்பொருள் கிடையாது. அதே மாதிரி உலகம் பிரகிருதியும் பொய்ப்பொருள் கிடையாது, பிரகிருதியும் உள்பொருள் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாங்க. பிரகிருதி உள்பொருளா இல்லையா? பிரகிருதி உள்பொருள். பிரகிருதிங்கிறது என்னது நமக்கு? எந்த இடத்துல உள்ள மாயை நமக்கு? சகலருக்குரிய புவனம். அதுக்கு மேல அசுத்தமாய இருக்கு, அதுக்கு மேல சுத்தமாய இருக்கு. அப்படி பார்க்கிறோம். மாயையிலிருந்து அசுத்தமாய காரியப்படுகிறது, அசுத்தமாயிலிருந்து பிரகிருதி மாய காரியப்படுகிறது. சைவஸ்தானம் பதார்த்தத்துவம். இந்த பிரகிருதி உண்டு, இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. இந்த பிரகிருதி எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறத பற்றி வேதத்தில் இருந்தாலும் தெளிவில்லை. அதான் சைவ சித்தாந்தம் அடிப்படையில் மாயையை பற்றி பேசுகிறோம் இல்லையா? விமலனுக்கு ஒரு சக்தியாய், நித்தமாய், எங்கும் வியாபியாய், விமலனுக்கு ஒரு சக்தியாய், வைத்ததோர் மலமாய், மாயை மயக்கவும் செய்யும் என்ற சித்தியாய் பேசுவோம். மாயை விளக்கப்படுகிறதா? இந்த மாயை தான் விருத்தியாகி என்னவாகுது? சிவதத்துவமாகவும் என்னவாகி அஸ்து தத்துவமாகுது. விருத்தியாகி சிவதத்துவமாகுதுன்னு வெரி குட். வேறு ஏகதேச பரிணாமமாக ஆகி அஸ்தமாய ஆகுது. அதே ஏகதேச பரிணாமம் ஆகி பிரகிருதி மாய ஆகுது. ஆனால் வேதாந்தம் எல்லாமே எதை பற்றி மட்டும்தான் பேசுது? பிரகிருதி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள், புரட தத்துவங்கள் வரைக்கும் மட்டும்தான் பேசுகின்றது. அதற்கு மேலே உள்ள விளக்கங்கள் எங்கேயும் வேதாந்த பகுதிகளில் இந்த பிரஸ்தான திரயங்களில் பேசப்படவில்லை என்று சொல்கிறார். பிரஸ்தான திரயங்கிறது பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத். உபனிஷத் எல்லாமே என்ன பற்றி பேசுகிறது? இந்த 24 தத்துவங்களை பற்றி பேசுகிறது. அப்போ மற்றதெல்லாம் அதில் இல்லையான இருக்கும், இவர்களுக்கு தெரியவில்லை. விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்துள்ளார். விரிவான அறிவு இல்லாதனால. அப்போ ஆகமத்தை வைத்துக் கொண்டு தான் வேதத்தில் சொல்லப்பட்டது என்னங்கிறத நாம் கண்டறிகின்றோம். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி அடிப்படையில் பிரகிருதின்னு ஒரு பொருள் இருக்குங்கிற வேதம் கொள்கையை உருவத்துக்கிறார். ஆனால் மாயாவாதி பிரகிருதின்னு ஒன்று இல்லைங்கிறது அவங்கள கொள்கை. விளக்கம் புரியுதுங்களா? உயிர்னு ஒன்று இல்லைங்கிறது உங்களை கொள்கை. பொய் பொருள்ங்கிறாங்க. இதுதான் பிரம்மம் தான் என்ன பண்ணிக்குது? விவர்த்தனம் பண்ணிக்குது. விவர்த்தனம்னா என்ன? விவர்த்தனம்னா என்ன? வெரி குட். மாற்றி நினைச்சுக்கிறது. கயிறை பாம்பெண்ணவும் பாம்பை கயிறுன்னு நினைச்சுக்கிறது. இது விவர்த்தனம். விருத்தி எல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் எங்கே நடத்திருக்கிறோம்? பேசிக் இதெல்லாம் கையில் இருக்கணும். இந்த தத்துவத்தெல்லாம் படிக்க வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக் எல்லாம் தெரியாமல் உட்காந்தோன்னா எப்படி இது இப்படி ஸ்பீடப் ஆகும் கிளாஸ். விவர்த்தனம், விருத்தி, பரிணாமம், ஏகதேச பரிணாமம், அப்புறம் சமுதாயம், இப்படிலாம் பேசியிருக்கிறோமா? சொல்லுங்க. விவர்த்தனம் அப்படி இப்படி பலவிதமான கருத்துக்கள்ல இவர்கள் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா பிரம்மம் இருக்கு, அதோடு கூட என்னவும் இருக்குங்கிறாங்க. ராமானுஜ விஸ்தாரத்தில் என்ன சொல்றாரு? உயிர் இருக்கு, பிரகிருதி இருக்கு. ஆனா இது ரெண்டும் தனிப்பொருள் அல்ல. புரியுதுங்களா? உயிர் உண்டு, உள்பொருள் தான். பிரகிருதி உண்டு, உள்பொருள் தான். ஆனா இது பிரம்மத்திலிருந்து வேறுபட்ட பொருள் அல்ல, பிரம்மத்திற்கு குணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க அவங்க. இதுதான் விசிஷ்டாத்வைதம், பிரம்மத்திலே அடங்கியது. விளக்கம் சொல்றது உயிருங்கிறது என்னவா? பிரம்மத்திற்கு ஒரு குணம் என்பது போல அவருடைய கருத்து இருக்கு. அல்லது உயிர் பிரம்மத்தோடு கலந்தது, பிரம்மத்தோடு சேர்ந்தே இருக்கு. இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. விசிஷ்டாத்வைதத்தில் கண்டுபிடிச்ச உண்மை என்னப்போ?
உயிர் பிரகிருதி ரெண்டு இருக்கு. ஆனால் அது பிரம்மத்துக்கு குணமாக இருக்கு. ஒரு பொருளுக்கு எத்தனை குணம் இருக்கலாம் அடிப்படையில்? வெரி குட். ஒரு பொருளுக்கு ஒரு குணம் தான் இருக்க முடியும். அந்த குணம் போச்சுன்னா அது என்ன ஆகும்? இல்லாமல் போயிடும். அந்த பொருள் இல்லாமல் போயிடும். தண்ணீரில் சூட்டை எத்தனை தண்ணீர் இருக்குமா? இருக்காது. நெருப்பில் இருந்து சூட்டை எடுத்துகிற நெருப்பு இருக்குமா? நெருப்புக்கு ஒரு குணம் தான், அது சூடு. சூட்டை எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்காது? நெருப்பே இருக்காது. நெருப்புங்கிற ஒரு பொருள் இருக்குமாங்க? இருக்காது. அப்போது ஒரு பொருள் எப்படி 2 குணம் இருக்க முடியும்? அடிப்படையில் இதுதான் கொள்கை. இதுதான் அவர்களுடைய விசிஷ்ட அத்வைதம்ங்கிற கொள்கை. விசிஷ்டமா அத்வைதமா எல்லாமே அவர்கிட்ட கலந்துருக்குன்னு அர்த்தம். அத்வைதம் அர்த்தம் ரெண்டல்லாம இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அத்வைதங்கிற கொள்கைக்கு என்ன அர்த்தம்? 2 அல்லங்கும் போது அப்போ அடிப்படையில் 2 3 பொருளா இருந்தாலும் 3மே எப்படி இல்லாம இருக்கு? தனித்தனியா இல்லாம அத்வைதமா இருக்கு. இதுதான் உள்ள கொள்கை. இல்லை பாட்டுக்கு நம்ம போகல, பூம்பா எடுத்துற வெயிட் பண்ணி பாட்டுக்கு நம்ம போகல. அதனால அந்த விசிஷ்ட அத்வைதம்ங்கிறது இவருடைய கொள்கை. இந்த பிரம்மம் அப்படிங்கிறத பொறுத்து பேசும்பொழுது இல்லை பிரகிருதி இருக்குன்னாச்சு, உயிர் இருக்குன்னாச்சு. இதெல்லாம் நாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும்? இப்போதைக்கு பிரம்மம் யாருங்கிறத பற்றி தான் பேச வேண்டும். உயிரை பற்றியோ பிரகிருதி பற்றி நம்ம அங்கே போக வேண்டியதில்லை. இவர் கடவுள் திருமாலை பற்றி பேசுகிறார்கள் என்பதனால திருமாலை இவர்கள் ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது இவருடைய அடிப்படை குறிப்பீடு. திருமாலை எப்படி குறிப்பிடுறாங்க? சர்வேஸ்வரன். அதாவது அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இவங்க சொல்லக்கூடிய நம்ம பரசிவம்ங்கிறோம் இல்லையா? பரசிவம் தற்சிவம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம பரசிவம்னா எந்த நிலை? நமக்கு 36 தத்துவங்களையும் கடந்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் பரசிவம். ஊர்களுக்கு எந்த சங்கல்பமும் செய்யாத ஒரு நிலை இருந்ததுன்னா அதை தான் பரசிவம்னு சொல்லிக் அப்படி தானே? பிறக்காக சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டார்ல, சிவம் சக்தி ஆகிறாரு நம்ம பார்த்துக்கோம். இதெல்லாம் புரியுது இல்லையா? அப்போ அந்த பிரம்மம் என்பதை நம்ம பரசிவம் சொல்றது போல இவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். இல்லை புரியுதுல? இந்த ஈஸ்வரன் 5 விதமாக இருக்கிறார். இவருடைய அடிப்படை கருத்து பரம், அடுத்தது வியூகம். பரவாசுதேவன், வியூகவாசுதேவன் சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. பரம், பரவாசுதேவன். பரம், அடுத்தது விபவம், வியூகம். வியூகம், பரவாசுதேவன், வியூகவாசுதேவன் பேர். அடுத்தது விபவம். விபவம்னாலே அவதாரம்னு அர்த்தமாகுது. இந்த விபவம். அடுத்தது அந்தர்யாமி. அடுத்தது அர்ச்சை. அர்ச்சாவதாரம்பாங்க. திருக்கோயில்களில் எழுந்தருளிருக்கிறார்களே திருமால், திருமணியா உள்ள கர்ப்பகிரகத்தில் காட்டுறங்க, அவருக்கு அர்ச்சாவதாரம்னு பேர். வைஷ்ணவத்தை பொறுத்தளவுக்கு இந்த 5 நிலைகளும் வேறுபாடு கிடையாது. ஒரே ஆள் தான் உள்ள இருக்கான்னு அர்த்தம். நம்ம இப்படி தானே சொல்லி கொண்டோம். சிவலிங்கத்தில் இருக்கிறது யாரு? பரசிவன் தான். தானே பரசிவம் என்ற உத்தரவு இல்லை, ஆதித்யக்கிறது சுவாமி தானே, பரசிவம் தானே. அப்படித்தான். அதனால அர்ச்சை அப்படின்னாலே யார்? அர்ச்சைங்கிறது அர்ச்சாவதாரம், அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு வந்திருக்கக்கூடிய அவதாரம் அர்த்தம். அதையும் அவர்கள் அவதாரமாக தான் கொடுக்குறார்கள். ஒரு திருமேனியா பாவிக்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது. கல் திருமேனினோ அது ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு பொருள்னோ அப்படி சம்பிரதாயம் இல்லை வைஷ்ணவத்தில். எப்படிதான் கொள்ளணும்? அது அவங்க இந்த பரசிவனையத்தான் இங்கே என்ன வந்திருக்காரு? நாம வழிபாடு பண்ணுறதுக்கு பொருட்டாக அர்ச்சையாக அர்ச்சாவதாரமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். எல்லாம் பொழுது நான் சொல்றது ரைட். இதில் பரசிவம் என்பதுக்கு பரவாசுதேவன், இந்த பரம் என்கிற நிலைக்கு என்ன சொல்றாங்க? 6 குணம் இருப்பதாக சொல்கிறார்கள். என்னுடைய கருத்து பரசிவனுக்கு, பரவாசுதேவனுக்கு 6 குணம். 6 குணம் இருப்பதாக சொல்கிறார்கள். நேரமே ஓடாது நேற்று இன்னைக்கு எல்லையிலே நிற்கிது ரொம்ப நேரமா. இந்த 6 குணங்கள் என்னென்ன அப்படின்னா ஞானம், சக்தி, பலம். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்பதாக 6 இருக்கா?
ஏன் கருணை இல்லைங்கிறாங்க. ஆமாம், கருணை இதெல்லாம் அடிப்படை குடும்பமாக இருக்கணும். உயிர் சாமியில் கடவுள்லாம் இருக்கணும் அடிப்படையில். கருணையை வடிவமானவன் தானே பார்க்கில். அடுத்தது இந்த பரவாசதேவனுக்கு இன்னொரு பேர்னா நித்திய விபூதின்னு பேர். அவங்களுடைய சொல்லாட்கள் நித்திய விபூதி. நித்திய விபூதி, நித்திய விபூதி. அடுத்த வியூக வாசுதேவன், அவருக்கு லீலா விபூதின்னு பேர். லீலா விபூதி, வியூக வாசு. அதான் அடுத்து வியூகம்னு இருக்கு பாருங்க, அது ரெண்டாவது அவருடைய வியூகம். அவருக்கு லீலா விபூதின்னு பேர். இவர் தான் லீலைகளை செய்யக்கூடியவர். இவர் எங்க இருக்கார்? இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, பரசிவம் அப்படிங்கிறவர் தடஸ்த கோலத்தில் வந்தால் விஞ்ஞானங்களுக்கு பல வடிவம், அப்புறம் பிரளயாளருக்கு 7 தத்துவங்களாக இருக்கார், அப்புறம் சகலருக்கு பல வடிவங்கள். அதில் ஸ்ரீகண்டருத்தர் தான் தலைவராக இருக்கார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஸ்ரீகண்டருத்தர் தான் இந்த பிரகிருதி மாயா போனத்துக்கு தலைவர். விளக்கம் புரியுதுங்களா நமக்கு? அப்படி நம்ம ஸ்ரீகண்டருத்தரை போல அவர்கள் சொல்லக்கூடியவர் இந்த வியூக வாசுதேவன். இவர் தான் திருப்பார்கடலில் படுத்திருக்கக்கூடியவர். இந்த வியூக வாசுதேவன் லீலா விபூதி செய்யறவர் லீலை செய்கிறதுக்காக திருமேனி எடுத்து வச்சுக்கிறாங்க. பரவாசுதேவன் லீலை செய்யறதுக்காக என்ன பண்றாரு? திருமேனி எடுத்து வழிபாடு உலகத்தை காக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்படி இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னாலே நம்ம இந்த வார்த்தையில சொன்னாதான் புரிஞ்சு பாருங்க. நமக்கு ஒரு ரூபம் தடஸ்தம் இதெல்லாம் சொல்லாதான் நம்ம புரியுது. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு பாருங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் படிச்சதுனால இது புரியுது உங்களுக்கு இல்லையா? பரவாசுதேவன் எப்படி லீலா வாசுதேவனா வராங்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்படி புரிஞ்சுது? சைவ சித்தாந்தம் 36 தத்துவம் படிச்சதுனால தான் புரிஞ்சுது, இல்லைன்னா புரியாது. அடிப்படை நமக்கு பேசிக் இருக்கிறதுனால அந்த வியூக வாசுதேவனாகிய லீலா வாசுதேவனுக்கும் 6 குணங்கள், அதே 6 குணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த லீலா வாசுதேவன் இந்த வியூக வாசுதேவன் முக்கியமாக சங்கர்ஷணன் முதலான பலவிதமான படிவங்களை எடுக்கிறார், தொழில்களை செய்கிறார். நம்ம சொல்ல முடியாது அந்த முத்தொழில் 3 தொழிலுக்கு 3 கர்த்தா இருக்காங்களே நம்மள்கிட்ட, சிவபெருமான், திருமால், பிரம்மா என்று சொல்வது மாதிரி இந்த வியூக வாசுதேவரே 3 சொல்லுகின்றார். ஞாபகம் இருக்கிறோம் என்ன இது? சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் பேர் 3 பேர். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அனிருத்தன் அவருக்கு இதே பேர். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் வியூக வாசுதேவருடைய அடுத்த வடிவங்களாக இருக்காங்க. இந்த 3 பேருமே இந்த உலகத்துக்கு முத்தொழில் செய்கிறது அவங்களுடைய கர்த்தத்துவம் சொல்லப்படுகிறது. இந்த சொல்லப்பட்ட 6 குணங்கள் சொல்லப்பட்டதுல கீழே அனிருத்தன், அனிருத் இருக்கார்ல ஒரு பேர் தான், மியூசிக் டைரக்டர். அதனால் இந்த 3 பேருடைய குணங்களாக மேலே சொல்லப்பட்ட 6 2 அப்படியே நிறைவே இருக்கு. கடவுளுக்கு சொல்லப்பட்டதாக 6 குணம் சொல்லியிருக்காங்களே கீழே, இந்த 6 குணம் இந்த 3 பேருக்கு 2 இப்படி இன்னும் பலவிதமான இந்த 3 பேரும் சேர்ந்து இன்னும் பலவிதமான வடிவங்கள், அந்த விபவ வடிவங்கள், பலவிதமான அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை பெருமாள் என்ன பண்ணுறார்? காப்பாற்றுறார் அப்படிங்கிறது இந்த கொள்கை. அந்தர்யாமி அப்படிங்கிறது எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மை. விபவம்ங்கிறது திருமால் எடுத்த கீழே சொல்லிக்க திரும்ப 5க்கு போறேனா? பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லியிருக்க பாருங்க. அதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப போயிட்டாங்க. வியூகத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது விபவத்துக்கு போகிறேன். விபவங்கிறது அவதாரம். இந்த விபவ அவதாரத்தை ஆவேச அவதாரம், முக்கிய அவதாரம்னு 2 பிரிக்கிறாங்க அவங்க. ஆவேசம்னா நேரடியாக திருமால் ரொம்ப ஆவேச குளத்தில் வருது திருமால், நரசிம்மர் முதலான விஷயங்கள்லாம். முக்கிய அவதாரங்கள் சில விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் தான் ராமர், கிருஷ்ணர்லாம் வருவாங்க. அதை பூர்ண அவதாரம்னு அவங்க சொல்லுவாங்க. பூர்ணமாக திருமாலே அப்படியே வந்திருக்கார்
அப்படின்னு அவங்களுடைய கொள்கை இதெல்லாம் அப்படி இருக்கும். அடுத்து அந்தர்யாமிங்கிறார் பாருங்க. இந்த அந்தர்யாமிங்கிறது தான் உயிர், ஆன்மாவா இருக்கிறது. அர்ச்சைங்கிறது வழிபாட்டுக்குரிய வடிவம். இல்லை விபவம்ங்கிறது உலகத்தை பிரகிருதியை செயல்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அதனால் பிரகிருதி அங்கே வருது. விளங்குதா? இது வரைக்கும் அடிப்படை. இதெல்லாம் சைவ வைஷ்ணவத்தில் பற்றின அடிப்படை செய்தி. பேசதான் இருக்காங்க. வைஷ்ணவத்தை சைவர்கள் எப்படி அணுக வேண்டும், திருமால் கோயில்களுக்கு போகிறது எப்படி, இதை இல்லாத பற்றி இதில் பேசியிருக்கோம் நாம. விளங்குதா? முக்கியமாக திரிபுண்டரம் தரிப்பது எந்த காரணத்துக்காகவுமே முக்கியமாக சைவர்கள் அதை தரிக்கக்கூடாது, அதை எடுத்தும் பார்க்கக்கூடாது, எடுத்தும் பார்க்கக்கூடாது. நோக்கிட விதியிலாரை நோக்கினா நோக்கி வாதி செய்கிற திருவுளமே என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அதை நம்ம தெரிந்து கொள்வதோ, அதை தெரிந்து கொண்டவர்களை சம்பிரதாயத்தை புகழ்வதோ, அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவதோ சைவருக்கு அழகு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு தான். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாஞ்சராத்திரி மதத்துடைய கொள்கைக்குள்ள போகிறோம். இதுதான் சைவ வைஷ்ணவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அறிமுகங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ திருமாலை பற்றி என்னென்னலாம் சாமி சொல்லுகின்றார்கள் என்பதெல்லாம் பார்ப்போம். இந்த 7 பாடலில் பாஞ்சராத்திரி கொள்கை சொல்லுகின்றார் சாமி. மணி 7:35 ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் இந்த கொள்கை சொல்ல முடியும் சொல்கிறோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வகுப்பில் மிச்சத்தெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லுகின்றேன். மக்கள்கிட்ட வர சொல்லுங்கள், 3ஆம் ஆண்டு மாணவர்கள்ட்ட வர சொல்லுங்க. ஏன் சொல்லுகின்றேன்னா, இது வரைக்கும் லீவ் போட்டது கூட பிரச்சனை இல்லை. இந்த பாஞ்சராத்திரை முடிஞ்சிட்டுனா சித்தியார் சுபாக்கம் நடத்த போகிறோம். நீங்கள் எந்த ஆசிரியர் நடத்துகிறாங்க அதை இதெல்லாம் விட்டுருங்க. சுபாக்கம்ங்கிறது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம சைவ சித்தாந்தின்னு சொல்லிக்கிறது லாய்க்கே கிடையாதுங்க. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் எல்லாரையும் வர சொல்லுங்கள். யாராக லீவ் போட்டு ரெகுலராக லீவ் போட்டுருக்கிறாங்க சித்தியாரில். சாஸ்திரத்தில் இது அடிப்படை சாஸ்திரம், முக்கியமான சாஸ்திரம். அதுக்கு நம்மளை பற்றி தான். அதனால் இந்த 3ஆம் ஆண்டுகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவரையும் புதுசாக வந்திருக்காங்க, அதனால அவருக்கு அது புரியாமல் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி சித்தியார் சுபக்கத்துக்காவது ரெகுலராக வந்து படிக்க சொல்லுங்கள், லீவ் போடாமல் இருக்க சொல்லுங்கள். நேராக வந்து பரீட்சை எழுதுறதுனால ஒரு பையனும் கிடையாது. அவனை எழுதி கைப்பற்றுறேன் இல்லை. நேராக வந்து பரீட்சை எழுதுறதுனாலையோ சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறதுனாலையோ அல்லது பரிச்சயத்துக்கு முன்னாடி எங்கள் யாருக்காவது எனக்கோ தினாகரசுக்கு மசூன் ஐயாவுக்கோ இல்லை பாலசுமணி ஐயாவுக்கோ கால் பண்ணி ஐயா நல்ல வகுப்புக்கு வர முடியல, நாங்கள் பரீட்சை எழுதலாமாங்கய்யா அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வந்து எழுதுங்கன்னு தான் சொல்லுவோம். வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ கிளாஸ் வந்து ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவோமா? நாங்கள் எழுதணும்னு சொல்கிறதா தானே ஃபோன் பண்ணியே கேட்குறீங்க நீங்கள். ஸோ அதுனால ஒரு பையன் கிடையாது, அம்மன் சொல்லி பையன் கிடையாது. அதனால் குறைந்தபட்சம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்கள். சித்தியாரெலாம் பார்த்தீங்கன்னா, நான் இது 2வது அமர்வு உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். சித்தியார் முழுக்க 4ஆம் ஆண்டு சென்ற அமர்வு போயிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு 4ஆம் ஆண்டு அற்புதமான செட்டு அவங்க அப்போ இருந்தாங்க. பெண்கள் செட்டே குறைஞ்சி போச்சு, நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் அவர்கள் இங்கே படித்த வரைக்கும் அந்த 4ஆம் ஆண்டில் இந்த மாணவர்கள் மாதிரி ஒரு நெறிப்படி சைவ சித்தாந்தம் நாங்கள் முதல் செட்டுங்க அது மாதிரி கிடைக்கல, சென்னை நிலையத்தில் கிடைக்கல. அப்படி தான் வருவாங்க, பர்ஃபெக்டாக ஆரம்பிக்க வருவாங்க. 6 to 8 மணி கிளாஸ் புக் வருவாங்க, அழகாக படிப்பாங்க, அழகாக நோட்ஸ் எடுப்பாங்க, அழகாக கட்டுரைகள் எழுதுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. யாரை கேட்டாலும் அதில் நிச்சயமாக நீங்கள் சைவ சித்தாந்தம் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருப்பாங்க. அதில் அதிகபட்சம் ரொம்ப இருக்க மாட்டாங்க, 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேரும் அதில் என்னை பொறுத்தளவுக்கு ரத்தனம் தானே சொல்லுவேன். ஆனால் பின்னாடி எல்லாம் 10 பேர் போயிட்டாங்க, வராமல் போயிட்டாங்க. நான் சொல்கிறது 2 ஆண்டு வரைக்கும் சொல்கிறேன். 3ஆம் ஆண்டுலேருந்து கொஞ்சம் பேர் வராமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆச்சு, அப்புறம் படித்தாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2 ஆண்டு கல்வி அவங்கள்ட்ட இன்னை வரைக்கும் இருக்கும். காரணம் அவங்களும் நான் நடத்துனதுனாலையோ இன்னொரு ஐயா நடத்தினாலே கிடையாது, அவங்க இன்வால்மெண்ட்டாக கற்றுக்கிட்டதுனால தான். ஸோ அதனால் வரணும், வந்து படிங்க, தயவு செஞ்சு பயன்படுத்திங்க சொல்லிக்கொண்டு பாட்டுக்குள்ளே போகிறோம். சாமி தொடங்குகின்றார். ஆதியாய், அதாவது இந்த பாட்டை யார் சொல்கிறா? பாஞ்சராத்திரி சொல்லுகின்றான், வைஷ்ணவன் சொல்லுகின்றான் திருமாலை பற்றி. ஏன்னா பாஞ்சராத்திரி கொள்கை இது. ஆதியாய் அருவமாகி அகண்ட பூரணமாய் ஞான சோதியாய் நின்ற மாயன் சுவேச்சையால் உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நீள்கடல் துயின்று நூலும் ஓதினான் என்று பாஞ்சராத்திரி உரைப்ப நன்ற உற்றேன்னு பாட்டு. அடிப்படையிலே சொல்லும் பொழுதே கருத்து சொல்றாங்க சாமி. முதல்ல ஆதியாய், ஆதிங்கிற வார்த்தை பயன்படுத்தினால என்ன இருக்குன்னு அர்த்தங்க? முடிவு இருக்குன்னு அர்த்தம். 2வது ஆதிக்கு முன்னாடி ஒரு இல்லாம இருந்தாரு அர்த்தம் ஆயிடும். ஆதினா தொடக்கம்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப என்ன சொல்லணும்? அவரை அனாதின்னு சொல்லணும், ஆதி இல்லாதவர்னு சொல்லணும். சைவம் சாமிக்கு என்ன சொல்லுவோம்?
அனாதிங்கிற அனாதி முப்பொருள் சொல்லும். இல்லைங்க அடிப்படையே தப்பு கொள்கையிலே இருக்கிறாங்க. ஆதினால என்ன எடுத்தப்பா தொடக்கம் இருக்குன்னு அர்த்தமா. தொடக்கம் இருந்தால் அதுக்கு முன்னாடி சில காலம் இல்லாமல் இருந்தாரோ ஆகிடும். அப்படியே திடீர்னு உண்டானார் அவர். திடீர்னு உண்டாக முடியுமா? கர்த்தா இல்லாமல் கர்த்தா உண்டாக்க வேணா ஆதியாக இருக்கலாம், அப்போ வேணா தெரிய கருத்து. அப்போ திருமால் கர்த்தால் என்ன ஆகிடும்? விளக்க முடியுதா இல்லையா? அப்போ ஆதியாய் அருவும் ஆகி அகண்ட பூரணமாய் ஞான சோதியாய் எங்கும் வியாபகமாக இருக்கிறார், அருவம் கொண்டிருக்கிறார். நின்ற மாயன் மாயன் திருமால மாயன் குறிப்பிடுறார். சுவேட்சையால் உருவு கொண்டு, சுவேட்சைனா சுயேட்சைங்கிறோம் இல்லையா, தன் விருப்பத்தினாலே. இப்போ ஏன் தன் விருப்பத்தினால உருவம் கொள்ளணும்? ஒரு கொள்கைப்படி உயிரும் இவருக்கு குணம்தான், பிரகிருதி ஒரு குணம்தான். இப்போ நம்ம கொள்கைப்படி உயிர் தனிப்பொருள், அது ஆனமனத்தில் கட்டுண்டு கிடக்கு. சிவபெருமான் தனிப்பொருள். இறைவன் உலகத்தை படிக்கணும்னு அவசியம் இருக்கா சாமிக்கு? இல்லை, எந்த கட்டாயமும் கிடையாது சாமிக்கு. ஏன் படைக்கிறார்? உயிர் கருணை செய்யணுங்கிறதுக்காக. அப்போ கூட செய்யலைனாலும் ஒன்றும் கிடையாது. இப்போ எந்த கட்டாயமும் சாமிக்கு கிடையாது. விளக்கம் புரியுதுங்களா? அடிப்படையிலே உலகத்தை சாமி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கொள்கை கிடையவே கிடையாது சைவ சமயத்தில். தானாக ஒரு உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் நீடு கிடையவே கிடையாது. நேற்று கூட பாலிமர் நியூஸில் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி ஒரு ஏதோ நியூஸ் போட்டிருந்தா, ஒரு இஸ்லாமியர் வந்து இஸ்லாமிய கொள்கையெல்லாம் போட்டுட்டு இருந்தார். இஸ்லாமிய குரான் வசனங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தார். மாதிரி இந்த நிச்சயமாக சொல்லுகின்றோம் அல்லாஹ் உங்களை களிமண்லேருந்து உற்பத்தி பண்ணால் போனால் வந்து அதெல்லாம் எழுதி போட்டு வசனங்கள்லாம் போட்டுருக்காரு. நான் போய் கீழே கேட்டேன், சரி வசனம்லாம் போட்டீங்க, ஏன் சரி கடவுள் ஏன் உயிர்களை உற்பத்தி பண்ணார்? முதல்ல அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். கடவுளுக்கான தேவை என்ன? உற்பத்தி பண்ண வேண்டிய தேவை என்ன? அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் அவர் உற்பத்தி பண்ணணும்? அவர் உற்பத்தி பண்ணலைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை இல்லையா? இந்த வாழ்க்கையை நான் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து பறந்து இறந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை இல்லையா? அப்போ என்னை உற்பத்தி பண்ணாமல் கடவுள் இருந்துட்டாருன்னா ஏன்னா இந்த வாழ்க்கையே இல்லை, கடவுள் ஏன் என்னை உற்பத்தி பண்ணால் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அதுக்கு இஸ்லாமிய அவன் பதில் சொல்லல. ஆனால் இஸ்லாமியர்கள் சொல்கிறது தன்னை வணங்குவதற்காக. வணங்குவதற் பொருட்டோ இல்லை வேறு எந்த காரணம் பொருட்டோ கடவுள் படைச்சாருன்னா வேண்டுதல் உடையவனாகிடுவான், விருப்பம் உடையவனாகிடுவான் கடவுள். அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி சேர்ந்தாருக்குங்கிற கருத்து இல்லாமல் கடவுளுக்கு. இதை தான் நம்ம கேள்வியாக கேட்டேன். அவர் என்ன பண்ணார்? பதில் சொல்லாமல் திரும்ப வசனங்களே போட்டுட்டு இருந்தார். திரும்ப ஏன் பதில் கேள்வி தெளிவாக கேட்டபோது பதில் எப்படி சொல்கிறது? இப்போ கேள்வி நான் மறுச்சோட கேட்டுட்டேன், எனக்கு ஏன் படைக்கணும் கடவுள்னா திரும்ப வசனங்களை நான் திரும்பி வசனம் இருக்கட்டும் அப்போ பதில் சொல்லுங்கன்னா பதில் கிடையாது. ஏன் அப்போ அடிப்படையில் சொல்லும் பொழுது கடவுளை பற்றி பேசும் பொழுது கடவுள் உயிர்களை உற்பத்தி பண்ணார் அப்படின்னாலும் தப்பு, கடவுள் தானே உயிராக மாறினார்னாலும் தப்பு, எப்படி பார்த்தாலும் தப்பு. கடவுளுக்கு அந்த தேவை எப்பொழுது தேவை இருக்கக்கூடாது, எந்த தேவையுமே இருக்கக்கூடாது தான். நாம் அடையிறது மட்டும் தான் தேவையா? எனக்கு இந்த சட்டை தேவையாக இருக்குது, இந்த பேண்ட் வேட்டி தேவையாக இருக்குது, பொருட்கள் தேவையாக இருக்குது, இந்த மாதிரி தேவைகள்லாம் கடவுளுக்கு இல்லை. எனக்கு மனைவி தேவையாக இருக்காங்க, கப்புள்ள தேவையாக இருக்கான், காசு பணம் தேவையாக இருக்குது, சாப்பாடு தேவையாக இருக்குது, இந்த மாதிரி தேவைகள்லாம் இல்லை கடவுளுக்குங்கிறது தேவையில்லைன்னு சொல்கிறது. எதுவுமே தேவையில்லைன்னா தான் தேவையில்லை. நமக்கு தேவையாக இருக்கிறதுல அவருக்கு தேவையில்லை அப்படின்னாக்க அது கடவுள் தன்மையா? அவர் வேற ஏதோ தேவையாக இருந்தால் அப்பயே அவர் தேவையுடையவர் தான். அப்போ தேவையுடையவனாக எப்பொழுதுமே இருந்தான் நாம கடவுளாக இருக்க முடியாது. எனக்கு இங்கேயும் ஒரு சுவேட்சையால் உருவுனாலே தப்பு. ஏன் சுவேட்சை உருவுகளுடைய அவசியம் என்ன இருக்கு? இப்போ முடிஞ்சனால சொல்கிறது என்ன விஷயம்? பேசாமல் பாட்டு இருக்கலாமே. அவர் பேசாமல் இருந்திருந்தாலும் நாம இன்றைக்கி வந்து உட்காந்துருக்க வேண்டியது இல்லையா? நான் வித்தியார் படித்து உங்களுக்கு பாடம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, பஸ் ஏறிக்கு வர வேண்டியதில்லை, திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, இந்த எந்த கதையுமே தேவையில்லையே. அதான் அந்த கருத்து. சுவேட்சையான சாமி போடுறதுக்கான அர்த்தம் என்ன? அவருக்கு ஏதோ நீடு இருக்கிறதுனால தான்ங்கிற அர்த்தத்தை அதில் வருது பொதிச்சு சொல்கிறார் கொள்கை சொல்லும் பொழுது. உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நீள்கடல் துயின்று அகண்ட பூரணம் சொன்னது தான் கீழே சொல்லப்பட்டதாகிய அந்த பரவாசுதே அவனுடைய நிலை இல்லையா? அது என்ன விபூதின்னு சொன்னாத? நித்திய விபூதின்னு. நித்திய விபூதியிலேருந்து ஒரு லீலா விபூதியாக வந்தால் என்ன வருன்னு சொன்னேன்? என்ன எங்கே இருப்பாருன்னு சொன்னேன்? பாட்கடல் இருக்காரு சொல்ல பாருங்க. நீள்கடல் துயின்று இல்லையா? அப்போ பரவாசுதேவனா இருக்கிறவன் என்னவா இருக்காருங்க? இப்போ வியூகவாசுதேவனா ஆயிருக்காருங்கிற கருத்தை இங்கே எடுத்து காட்டுறாரு. எத்தனை கருணை பாருங்க அந்த பெருமானுக்கு இல்லையா? நாம வைஷ்ணவ சிவபெருமானை கும்பிடுக்கிறா எல்லாரும் சுடர் பூசிங்க பூசிக்கிட்டு போகிறோம் எல்லாரும் செய்ய மாட்டாங்களா? சிவபெருமானை கும்பிடுறதுக்கு ஒரு நெறி, அது சிவாகமம். சிவாகமம் நமக்கெல்லாம் தெரியணும். அது தமிழில் கொடுத்தாதான் பார்க்க ஜனங்கள்லாம் படிப்பாங்க, எல்லாம் கருணை பெருமானுடைய திருவடி அடைவாங்க.
அதுலேயும் சுபக்கத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது, பரபக்கத்தில் இருக்கக்கூடிய சமயங்களை மறுக்கணும், அதுலேயும் கடைசியில் வைஷ்ணவத்தையும் மறுக்கணும். வைஷ்ணவத்துடைய கொள்கை என்ன, அதில் பரவாசுதேவம் விவாசுதேவம் இருக்கான் அப்படிங்கிற நிலையை கூட சாமி எடுத்து இப்படி காண்பிக்கிறாங்கன்னா இந்த அருணந்தி பெருமானாருக்கு நம்ம மீது இருந்த கருணை என்ன, அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி என்ன? இந்த நூலை படிக்கிறது தான், வேற என்ன? அவர் எல்லாம் கோயில் கட்டி கூப்பிட்டு கேட்குறாரா? அருணந்தி பெருமான் குரு பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறார் அவர்? அல்ல ஆச்சாரியர்களுக்கு நாயன்மார்கள்லாம் குரு பூஜைன்னா கோயிலில் திருமணி வச்சு குடமா பால் ஊத்துறதா குரு பூஜை? அவர்களுக்கு பால் மட்டும் ஊற்றிட்டு நூலை படிக்கிறேன்னா எதுக்கு பால் ஊற்றுறோம்? நெருக்கே பால் ஊற்றுறோம் உள்ளபடியே அவர்களுக்கு உள்ள வழிபாடு எது? அவர்களுக்கு விட்டு சென்ற நெறியை கை கொண்டு சரி தகுந்த முறையில் கற்றுக்கொண்டு ஒழுகுவது தான். அதுக்கு தான் அவங்க நமக்காக எவ்வளோ கண்ணை பண்ணுறாங்க, நூல் பாடி கொடுக்குறாங்க இல்லையா? அது செய்யாமல் நம்ம தள்ள திருமணத்துக்கு தள்ள வச்சுட்டு ஆடுறது இல்லையா? அதுக்கு உற்பத்தி பண்ணுறது, அதுக்கு நான் செய்கிறதா நீ செய்யறதான் சண்டை கொடுக்குறது இல்லையா? அவர் எங்கே சாதி நாயன்மார், இவர் எங்கே சாதி நாயன்மார். என்கிட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கலிகம நாயனார் அவர் வாணிப குளத்தில் பிறகு எங்களுக்கு பாத்தியப்பட்டவர். 63 நாயன்மாரில் எத்தனை நாயன்மார் இருக்காங்க, அது யாரும் எடுத்து கொண்டாட்டு போனதில்லை. ஏங்க எங்கள் சாமி எங்கள் நாயனார் எங்க நீங்கள் இடையில பண்ணுறீங்கிறாங்க. ஆட மொசலா கேசலாவில் அழைச்சிக்கிடலாம். மொசலா கேசலாவில் உலக்கை கொழுந்து பேர், உலக்கை கொழுந்து, உலக்கை கொழுந்து. உலக்கைக்கு கொழுந்து உண்டா? அப்போ உனக்கு அறிவு மொசலா கேசலாம்னா அறிவு இல்லைங்கிறத எப்படி பார்த்து சொல்றான்? உலக்கைக்கு கொழுந்து உண்டாங்க, அது போல உனக்கு அறிவு இல்லை நடத்தும். உன் அறிவு உலக மொசலா கேசலம்னா. இது ராமானுஜருடைய எழுத்துல வருது. ராமானுஜர் கீழே அவருக்கு சம்பிரதாயம், அவருடைய மடத்தில் இருந்த ஒரு அடியவர் ஒருத்தர் பரிசாரகர், சமைச்சு சாப்பிட்றவர், சமைச்சு கொடுக்குறவர். அவர் அவருடைய சீடர்களால் ஞான விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது விட்டு போய் நீங்களாம் படிக்கிறீங்களா எங்களும் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுருக்காரு. உனக்கு என்ன தெரிய போகுது, நீ ஒரு மொசலை கேசலாம், உன் அறிவு ஒரு மொசலை கேசலாம், உனக்கு அதெல்லாம் புரியாதுன்றான வேலை சொல்லி அப்படின்னு உடனே அவர் போய் ராமானுஜத்தை கேட்டிருக்கார். என்ன எல்லாரும் மொசலை கேசலான்னு சொல்கிறாங்க சாமி, இது என்ன சாமி சொல்லுங்க சாமின்னு உடனே சரி எப்படியா சொன்னாலும் வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமானுஜர் அவருக்கு ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு அவரை சம்பிரதாயத்தை ஒழுக விட்டார். அதுக்கு பிறகு அந்த சமயக்காரர் முசலா கிசலம்னு தன்னை சொன்ன வார்த்தையை சொல்லி வச்சு முசல கிசலியம்னு ஒரு சாஸ்திரத்தை பண்ணி கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் வச்சிருக்கிறாங்க அவங்க. எது சொல்லுறது, ஒருத்தர் இகழ்ந்து சொல்ல, அது ஒரு நல்ல என்ன சொல்றது, மோட்டிவேட்டட் ஸ்டோரி. இது எந்த வார்த்தையை சொல்லி தன்னை திட்டினாலும் அந்த வார்த்தையினாலே ஒரு சாஸ்திரத்தை பண்ணி கொடுத்தாரு பாருங்க அவரு. அப்படியே உங்களை குரு பரம்பரை கதையில் அப்படி இருக்குது. அதுக்கு சொல்ல வந்தேன். அப்படி இருக்கிறாங்க உலகத்தில். எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த ஆச்சாரியம் நமக்கு அப்படி கருணையோட இந்த நூலை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி என்ன, யானதற்கு இல்லைன்னு ஒரு கைமாறு என்ன மாதிரி இந்த வழிபாடு பண்ணுறது, இதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கைமாறு பெருத்து, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்னா. அதனால ஓதினான். அதோட கூட நீல்காடல் துயின்று நூலும் ஓதினான் என்று பாஞ்சராத்திரி உரைப்பன் உற்றேயே. இப்படி பாஞ்சராத்திரி திருமால் என்ன பண்ணார், அதோட கூட நூலும் கொடுத்தான். என்ன நூல் கொடுத்தார்? பாஞ்சராத்திரங்கிற ஆகமத்தை கொடுத்தார். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை திருமால் மகாலட்சுமிக்கு கொடுத்தார். 5 இரவுகளில் ஓதுனாராம். அதனால இதுக்கு பாஞ்சராத்திரம், 5 ராத்திரியில் சொன்னதுனால இதுக்கு பாஞ்சராத்திரம்னு அந்த ஆகமத்துக்கு பேர். பாஞ்சராத்திர வைகானச ஆகமம்னு சொல்லி கேட்பாங்க அவங்க பகவத் சாஸ்திரம்பாங்க. இந்த இதுலலாம் திருப்பதியில் வைகானச ஆகமம் போட்டிருக்கு. தமிழ்நாட்டு கோயில்கள்லாம், திருப்பதி தமிழ்நாடு தான், ஐ மீன் திருமலை திருப்பதியில் வேங்கடத்தில் வைகானச ஆகமம், இங்கே பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லுகிறார்கள். அப்படி வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் இல்லை, சில இதில் கிரியா நெறியில் மட்டும் வேறுபாடு, தத்துவ நெறியில் வேறுபாடு இருக்குது. கிரியா நெறியில் எந்த நெறியாக இருந்தாலும், வைகானசமாக இருந்தாலும், பாஞ்சராத்திரமாக இருந்தாலும், வடகலையாக இருந்தாலும் ராமானுஜர் எடுத்துக்கிறாங்க. அதில் மட்டும் எடுத்து இல்லை. இப்போ ராமானுஜர் குருன்னு ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் ராமத்தை எப்படி போடுறதா இப்படி போடுறதாங்கிறது தான் பிரச்சனை. எடுத்து ராமானுஜர் குரு இதில் ஆழ்வார்களுடைய பாசுரமும் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது தென்கலை சம்பிரதாயம் உண்டுங்கிறாங்க. வேதம் மட்டுமே பிரமாணம், வேத ஆகமங்கள் மட்டும் பிரமாணங்கிறது வடகலை சம்பிரதாயம்னு சொல்லிப்பாரு. அது 2வது மர்க்கட நியாயம், மச்சல நியாயம், இந்த மாதிரி பல வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கு. எழுந்திர போட்டோம். திருமால் லக்ஷ்மிக்கு 5 இரவுகளில் இந்த சாஸ்திரத்தை ஆகமத்தை ஓதி கொடுத்ததுனால பஞ்சராத்திரி, ராத்திரினா இரவு இல்லையா, பஞ்சராத்திரம் பஞ்சராத்திரி. உந்தியில் அயனை இன்றும் அவனை கொண்டு உலகு உண்டாக்கி
அந்த நல் உலகழிக்க அரணையும் ஆக்குவித்து தந்திடும் சகத்தினுக்கு திதி கர்த்தா தானேயாகி வந்திடும் தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணுமாயன். அந்த லீலா விபூதியில் இருக்கிறாரு திருமால், அவர் தன் தொப்புலேருந்து என்ன பண்ணுறாரு, பிரம்மாவை உற்பத்தி பண்ணுறாருனார். புந்தியில் அயனை இன்றும், அப்புறம் அவனை கொண்டு உலகு உண்டாக்கி, அவனை கொண்டு உலகத்தை உற்பத்தி பண்ணி அந்த நல் உலகு அழிக்க, அந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக திருமால்கிட்ட இருந்து அரணையும் ஆக்கு வித்து சிவருமானையும் படைச்சு அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. விளக்கப்படுதுங்களா? இது வைஷ்ணவ கொள்கையை தகச்சு எல்லாரும் இப்போ பார்க்குறீங்க. கேட்கறதுக்கே உங்களால் முடியல இல்லையா? தகச்சு 20 பார்க்குறீங்க எல்லாரும் இல்லை. சொல்றேன், திருமால் பிரம்மா சிவபெருமான நெத்திலேருந்து படைச்சாங்க அந்த கொள்கை. இது நம்மளே ஏற்றுக்கிறோம். நீலலோகித்தன் அப்படின்னு ருத்ரனுக்கு பேர். ஒரு கல்பத்தில் பிரம்மா அப்படி பண்றார். காஞ்சிபுராணம் பேசுகிறோம், அடுத்த வகுப்புல விளக்குறாரு விரிவா, இன்னைக்கு நேரம் இல்லை. பிரம்மா அப்படி ருத்ரனை படைக்கிறார், ருத்ரனை உற்பத்தி பண்ணுகிறார். நீலலோகித்தன் ருத்ரனை படைக்கிறார். புரியுதுங்களா? அவரு அந்த கல்பத்தில் இப்படி ருத்ரனை, அந்த ருத்ரன் தான் என்ன பண்றாரு, திரும்ப பிரம்மாவுடைய தலையை இருக்கிறார். இப்போ ருத்ரன் வெளிப்படுறதுக்கு ஒரு ரூட் அது. அதனால பிரம்மாவை உற்பத்தி பிரம்மா வந்து ருத்ரன் உற்பத்தி பண்ணல, திருமாலே இப்போ யாரும் உற்பத்தி பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ அதே டைட்டிலாக இருக்கும்போது விஷயமா இருக்கும்போது திருமால் எப்படி அயன் உற்பத்தி பண்ணியிருக்க முடியும், அயன் எப்படி ருத்ரன் உற்பத்தி பண்ணியிருக்க முடியும்? அப்போ மேலே இருக்கக்கூடிய ருத்ரன் தான் உள்ளிருந்து எல்லா வழியாக வராருங்கிறது கருத்து. பின்னாடி இருக்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் இது காஞ்சிபுராணத்தை விரிவாக ஒரு இடத்துல வரும். இந்த ஒரு கல்பத்தில் இது ஒரு கல்பம், இப்படி பல கல்பங்கள் உலகத்தில் நடக்குது. பல கல்பங்களில் பலவிதமான சங்காரம், பலவிதமான உற்பத்தி, பலவிதமான அதில் ஆர்டர் மாறுறது. இதெல்லாம் ஒரு சிவருமானுடைய சேடருத்ர பரமேஸ்வரனுக்கு அவருடைய இமைப்பொழுதுக்குள்ள பலவிதமான பிரம்மா, பலவிதமான அந்த விஷ்ணு, பலவிதமான காலாகினி ருத்ரன் முதலியவை உண்டாயிட்டே இருப்பாங்க. சிகின் ருத்ருக்கு கீழவே. ஏன் உங்களுக்கு தான் சிகின் ருத்ருக்கு அந்த விஷயமே தெரியாது, உங்களுக்கு புருட தத்துவத்துக்கு மேலே விஷயமே தெரியாதுங்கும் போது அவர்களால் அதை சிந்திக்கவே இயலாது. ஆனால் அவர்களுடைய கருத்து அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்க போகிறோங்கிறது பரபக்கத்தில் பார்ப்போம். இவங்க கருத்து என்ன, முந்தியில் பிரம்மா உற்பத்தி பண்ணி அங்கேருந்து அரணை ஆக்குவித்து தந்திடும் சகத்தினுக்கு திதி கர்த்தா தானே ஆகி. திதி கர்த்தா, திதி கர்த்தானா அதே சமயம் அவர் என்ன பண்ணுறாரு, சிதகர்த்தாகவும் இருக்கிறார். உற்பத்தி இப்போ நம்ம சங்காரகர்த்தாகவே தோற்றகர்த்தான்னு சொல்கிற மாதிரி அவன் என்ன சொல்கிறான், சிதகர்த்தாதான் பரதெய்வம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அப்போ திதிகர்த்தா தானேயாகி வந்திடும் தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணும் மாயன். அதற்கு கூட அவனே படைத்தல் தொழிலையும் அவனே முடித்தல் தொழிலையும் பயின்றான். அப்புறம் ஏன் கர்த்தாக்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இல்லையா? அவரை செஞ்சிட வேண்டியது தானே, கர்த்தாக்களை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன் கர்த்தாக்களை உற்பத்தி பண்ணுறார் சாமி? நம்ம சைவ சமயத்துக்கான விளக்கத்தை சொல்லுவோம். இப்போ இவங்க கர்த்தா உற்பத்தி பண்ணுறான்னு இருக்கு. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு பரதெய்வம், சர்வ அதிகாரங்களுடைய தெய்வம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வம் தானே. அது ஏன் கர்த்தா துணை உள்ளது? இப்போ நேராக செஞ்சிட வேண்டியது தானே. கேள்வி புரியுதா இல்லையா? இப்போ நம்மகிட்ட அந்த கேள்வி இருக்கிறான்னு வச்சுப்போம். சிவருமான் சர்வஜன், எல்லாம் முடிந்தவன், அவனால் முடியாத எதுவுமே கிடையாது. சங்கல்ப மாத்திரத்தை எல்லாம் செய்யக்கூடிய சிவருமான். ஆனால் அவன் எதுக்கு கர்த்தாக்களை நியமிக்கின்றான் அப்படின்னு கேள்வி வேணும். என்ன பதில் சொல்லுவது? ஆன்மாக்களை கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஆனால் அது ஈடான காரியகர்த்தா என்ன சொல்ல வரீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன்னா இங்கே ஆன்மாக்களை தொழில்படுத்துறதுக்கு ஆன்மாக்கள் தான் செய்ய முடியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான்னா, சிவபெருமான் எந்த நிலையிலையும் நேரடியாக நம்ம கூட தொடர்பு இல்லவே இல்லை. ஆன்மாக்களாகத்தான் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆன்மாக்களுக்குள்ள அதிப்பித்து நின்று கொண்டு தான் சாமி நம்மளை காரியப்படுத்துகிறார். ஏன் நம்ம கூட இருக்கிறது எல்லாமே என்னதான், உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது என்னதுதான்? அப்போ ஆன்மாக்கள் தான் இருக்குது. அந்த ஆன்மாக்களில் பக்குவமான ஆன்மாக்களை வைத்துக்கொண்டு மற்ற ஆன்மாக்களை செயல்படுத்துகிறார். இதுதான் பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்திருக்கான் போர்வை எனக்கான புவி. எப்படி பார்வை விலங்குக்கு மானை காட்டி மானை பிடிப்பதோ அதே போல ஆன்மாக்களை கொண்டு தான் விரிவடை செய்ய முடியுமே தவிர்த்து சிவபெருமான் நேரடியாக தன்னுடைய கருணை காமிச்சா உயிரால புரிந்து கொள்ள இயலாது. அதனால தான் கர்த்தாக்களை நியமிக்கிறான தவிர்த்து, இதைத்தான் வேதாகமால சொல்லுகிறத தவிர்த்து இது புரிஞ்சுக்காம திருமால் கர்த்தா நியமிச்சாருன்னா எதுக்கு நியமிக்கணும்? நீ தான் உங்க ஆன்மாவே திருமால் ஆச்ச. ஆன்மாங்கிறது திருமாலுடைய அந்தர்யாமி.
அப்போ ஆன்மானே ஒரு தனிப்பொருள் தனியாக கிடையாது, திருமால் தான் ஆன்மாக்களாக ஆகிறாரு. அப்போ அவர்களுக்கு சுவேட்சையாகவே ஆன்மாவாக இருக்கார், எந்த காரணம் இல்லாமல் அவரே விருப்பப்பட்ட ஆன்மாவாக இருக்கார். இப்போ அவர்களுக்கு செயல்படுத்த கர்த்தாவாக ஏன் போகிறது? இப்போ குழப்பம் இல்லை, இதெல்லாம் அடிப்படையில் சிந்திக்காததுனால இப்படி குழப்பங்கள் இருக்கு. ரைட், அப்படி அதில் என்ன பண்ணார் திருமால்? அதர விட்டாரா? தோற்றம் மீற நிலைமையும் பண்ணுமா அதர விட்டாரா? அதோட விடல. என்ன பண்ணார்? மீன் ஆமை கேழல் நாரசிங்கம் வாமனாய் வென்றி ஆனாதராமர் மூவர் ஆயனாய் அளித்தான் கல்கி தானாயும் வருவன் இன்னம் என்று எவன் சாற்றி தேவர் கோணாயும் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோட என்ற தசாவதாரங்களை எடுத்து காண்கிறோம். இதுதான் விபவாவதாரம், விபவம். இப்போ என்ன சொன்னா? இப்போ நான் கீழே உங்களுக்கு விளக்கின அத்தனை கருத்துகள் வந்துருச்சு பாருங்க. கீழே என்ன சொன்னேன்? சங்கர்ஷன அனிருத்தன பிரத்யும்னு சொன்ன, அதான் 3 கர்த்தாக்கள். அதான் கீழே சொன்னா தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணும் மாயன். அதுதான் இந்த பாட்டில் சொன்னார், 265வது பாட்டில். முதல் பாட்டில் நித்திய விபூதி லீலா விபூதி சொன்னார். லீலா விபூதி பார்க்கடலை தூயின்ற கருத்து சொன்னார். அடுத்தது அவர் விபவாவதாரம் கொள்ளுகிறது. அந்த லீலா விபூதியில் சங்கர்ஷன பிரத்யும்னு அனிருத்தனாக இருந்து தோற்றகர்த்தாவாகவும் சிலகர்த்தாகவும் சங்காரகர்த்தாவும் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எடுத்து காண்பிக்கிறார். இதுதான் இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக இந்த வார்த்தைகள்லாம் சொல்லலை, ஆனால் உங்களை விளக்கத்தில் அடியே ஏற்கனவே தொடக்கத்தில் கொடுத்துட்டேனா இல்லையா? உடச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அடுத்தது ஏன்னா இதெல்லாம் இப்போ நான் உட்காந்து விளக்கிட்டு வச்சுங்க, உங்களுக்கு இந்த பாட்டும் மறந்து போடுவீங்க, நிறைய கைப்பற்ற முடியாது. அதெல்லாம் தொடக்கத்தில் நான் எல்லாத்தையும் விளக்கிட்டு இப்போ பாட்டுக்குள்ளே சொல்லிருக்கு. இப்போ 3வது பாட்டு என்ன சொல்கிறார்? விபவாவதாரம். இதை குறிச்சிக்கணும் நீங்கள் பாட்டில். முதல்ல சொன்னது நித்தியபூதி லீலாபூதி. 2வது பாட்டில் லீலாபூதியில் இருக்கக்கூடிய விபவா இதில் அந்த சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த விஷயங்களை சொல்கிறது. 3வது பாட்டில் அவர் விபவாவதாரமாக இருக்கிற சொல்லுகின்றார். இல்லைங்கதா? முதல்ல இந்த பாட்டில் அவதாரங்களை மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு விட்டுறாரு. அடுத்து ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்ன அவதாரங்கள் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாருங்கிறத விளக்க போகிறாங்க. இந்த பாட்டை மட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. மீன் ஆமை கேழல் நாரசிங்கம். மீன் அப்படிங்கிறது மனு என்கின்றவனுக்கு அவனுக்கு உலகம் அழியும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா வித்துக்களையும் எடுத்து ஒரு கப்பலில் வச்சான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்காக மீனாக வந்தார். இது மச்சாவதாரம் சொல்லுவாங்க. அதை பற்றி விளக்கங்களை சொல்கிறாங்க, பின்னாடி பார்ப்போம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆமை குருமாவதாரம், ஆதாரமாக நிற்கிறதுக்கு மத்திரமலை தாங்கிறதுக்கு ஆதாரமாக கூர்மாவதாரமாக போனார். கேழல் பன்றியாக போனார். அந்த வராகமாக போனார். அவன் சொல்கிறான் இரணியனா, இரணியன் நரகாசுரன் இல்லை, பன்றிக்கு இரணியன் தானே. பூமி எடுத்து கீழே போயிடுறான். அப்புறம் கீழே அவனை கொண்டு வரது சம்ஹாரம் பண்ணி பூமி மேலே கொண்டு வரது திருமால் அந்த அவதாரம் பண்ணுகின்றார். பாசிதுர்த்து கடந்த பார்மகளே பண்டர் நாள் மாசுடலின் நிர்வார மானவிழா பன்றியுமாயின்னு அடால் பாடுறாங்க. அதை அப்படி கழல் நாரசிங்கம்னா நரசிம்மமாக, அது தெரியும் உங்களுக்கு, பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் போனது. அரை வாமனன்னா அதை மகாபலியினுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக அவர் சொல்கிறாங்க. இதை மாவழிவால் காணிக்கு இறந்தான் அப்பர் சாமி. இதை அழகாக திருமார் பேரில் மாவழிவால் காணிக்கு இறந்தான் நல்ல விஷயம் அப்படின்னார். வாமனாய் வென்றி ஆனாத ராமர் மூவர்னார். 3 ராமராக. என்ன ராமர்? பல்ராமர், பரசுராமர், ராமர். 3 ராமர். அடுத்தது ஆயனாய் கிருஷ்ணர் கண்ணனா அவதரிச்சார், அளித்தான். அதோடு கூட கல்கி, இப்போ கல்கியா வர போகிறார். கல்கி அவதாரம். தானாயும் வருவன், இது மட்டும் வருவன்னார். ஏன்னா பெரிய கல்கி எப்போ நடக்கும்? கலியுகத்தின் நிறைவில் நடக்கும் சொல்லுகிறார்கள். அதனால கல்கி தானாயும் வரும். அற்புதமான நகைச்சுவை இருக்குது இதில். இந்த கல்கி அவதாரத்தை பற்றி அற்புதமாக டீச் பண்ண வர முடியாது அருணாச்சல ஆச்சாரியார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிளாஸ்க்கு ரெகுலராக தான் சொல்லி தருவேன். இப்போ சொல்கிற சுவை போயிடும். எல்லா அவதாரத்தையும் சாமி என்னென்ன பண்ணார் சொல்லிட்டு வரும்போது கல்கி அவதாரத்தை அற்புதமாக சொல்லுவார். அதை எப்படி சொல்கிறப்போ அப்போ கல்கி தானாயும் வருவன் இன்னம் என்று அவன் சாற்றி தேவர் கோணாயும் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடு. இன்னும் இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கின்றான் திருமால் என்று பாஞ்சராத்திரி சொல்வதாக அந்த பாட்டு நிறைவாகிறது. அதோடு நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிவிடுவோம். மிச்சம் இருக்கிற பாடல்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வழி, எங்கள் மோனகுரு வழி, அது வார்த்தை என்ற வழி, என்பர் வழி பல ஆரம்பிச்சு போயிட்டு வரலாம். நாளைக்கு